நீங்க மெடிடேஷன் பண்றப்பவே கூட மெடிடேஷன் பண்றவங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்க எப்படி மெடிடேஷன் பண்றீங்க. நீங்க நல்லா உணர்வுபூர்வமா பண்ணா இங்க நடத்துறவங்களுக்கு அந்த உணர்வுல மாற்றம் தெரியும். நீங்க ஏனாதானம் பண்ணாலும் தெரியும். பட் நீங்க எல்லாருமே மேக்சிமம் மேக்சிமம் நல்லா சின்சியரா அந்த விஷயத்த பண்றீங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஒரு விஷயத்த நம்ம உணர்வுபூர்வமா சின்சியரா பண்றோமோ அந்த விஷயத்துல நீங்க வெற்றி பெற்றே தீர்வீங்க. சரிங்களா? ஓகே, மிக்க மகிழ்ச்சி. அந்த விதத்துல இன்னைக்கு நாம ஒரு அற்புதமான ஒரு பிராக்டிஸ பண்ண போறோம். சரிங்களா? மகரிஷி அவங்க சொல்லி கொடுத்ததுல மிக முக்கியமான பயிற்சியில ஒன்று நரம்பு தசைநார் மூச்சு பயிற்சி என்று சொல்லக்கூடிய ஒரு பிரீத்திங் எக்ஸசைஸ். உலகத்துல ஆயிரக்கணக்கான மூச்சு பயிற்சிகள் இருக்கு. இருந்தாலும் மகரிஷி அவங்க கண்டுபிடிச்ச இந்த மூச்சு பயிற்சிக்கு பல்வேறு நன்மைகள் நமக்கு இருக்கு. சரிங்களா? அது என்ன? எப்படி இந்த மூச்சு பயிற்சி நம்ம உடம்புல இருக்கிற நோய்களை குணப்படுத்தும்? எப்படி இந்த மூச்சு பயிற்சி நம்ம மனதை அமைதிப்படுத்தும்? இந்த மூச்சினுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன? ஏன் இந்த மூச்சை நம்ம நல்லா வச்சுக்கணும்? சரிங்களா? எப்படி நம்ம நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மட்டும் இல்லாம மூச்சு என்பது நம்ம உடல் முழுக்க இருக்கிற எல்லா நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய ஒரு வல்லமை கொண்ட ஒரு விஷயம். அது எப்படிங்கிறதெல்லாம் நம்ம இப்ப இந்த பிராக்டிஸ்ல பார்க்க போறோம். அதுக்கப்புறம் அந்த மூச்சு பயிற்சி பண்றதுடைய பலன்களை பார்த்து அந்த பயிற்சியை இன்னைக்கு நீங்க செய்ய போறீங்க. வெரி வெரி பவர்ஃபுல் எக்ஸசைஸ். ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் மூச்சு அதனுடைய முக்கியத்துவம் என்ன? நம்ம இது வரைக்கும் மூச்சுக்கு ஏதாவது முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறோமா? நம்ம தான் எதுக்குமே முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்லை, இல்லைங்களா? எதெல்லாம் ரொம்ப முக்கியமோ அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. சரி, அப்போ மூச்சு அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா, நான் 2 வகுப்புகளா உங்களுக்கு சொல்லியிருந்தேன். உணவினுடைய முக்கியத்துவம் என்னன்னு சொன்னேன் இல்லையா? உணவு தான் நம்ம உடம்புக்குள்ள போய் ரசமாகி ரத்தமாகி சதையாகி கொழுப்பாகி எலும்பாகி மஜ்ஜையாகி வித்து சக்தியாகி உயிராகி உயிரிலிருந்து ஆற்றலாகி ஆற்றலே மனமாகி மனமே குணமாகி அத்தனையுமாக மாறுவது உணவு தான். ஓகேங்களா? அதனாலதான் உணவுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் நம்ம சமுதாயத்தில் இருக்கு. அன்னதானம் பண்ணிட்டு அவங்களுக்கு ஏன் அவ்வளவு புண்ணியம்னு சொல்றேன்னா உணவு அவ்வளவு முக்கியமானது. சரி, அப்பேற்பட்ட உணவையே நீங்க 10 நாள் 15 நாள் சாப்பிடலைனாலும் உங்க உடம்புல இருந்து உயிர் போகாது. நல்லா புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா ஆற்றல் குறையும், உடம்பு டல்லாகும், எந்திரிக்க முடியாது, அப்புறம் காது அடிச்சுக்கும், அப்புறம் கண்ணு பிளர்ரா தெரியும். கோமா ஸ்டேஜ் வரைக்கும் வேணாலும் போவோம், ஆனா உயிர் போயிடாது. அதற்கு அடுத்தது தண்ணீர். நம்ம உடம்புல 72% தண்ணீர். சரிங்களா? சாப்பாடு சாப்பிடாம கூட உயிர் வாழலாம், தண்ணி குடிக்காம உயிர் வாழ முடியாதுன்னு சொல்லுவாங்க, கேள்வி. அப்ப சாப்பிடாம ஒரு 15 நாள் வரைக்கும் உயிர் வாழலாம். தண்ணி குடிக்காம 7 நாள் வரைக்கும் உயிர் வாழலாம். அதுலயும் இதே மாதிரிதான், உடம்புல தண்ணி சக்தி எல்லாம் குறையும், உடம்பு டயர்ட் ஆகும், எல்லாமே பிரச்சனையாகும். பட் உயிர் போகாது. ஆனால் மூச்சு காற்று இல்லாமல் நீங்க எவ்வளவு நேரம் உயிர் வாழ முடியும் சொல்லுங்க பாப்போம். யாராவது கெஸ் பண்ணுங்களேன். மூச்சு காற்று இல்லாட்டி நீங்க எவ்வளவு நேரம் உயிர் வாழ முடியும்? சும்மா சேட்ல போடுங்க, யூடியூப்ல இருந்தாலும் டைப் பண்ணுங்க. சரிங்களா? நம்ம உடம்ப பத்தி எவ்வளவு தூரம் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம்னு பாத்துக்கலாம். நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம், பட் நம்மளை பத்தி தெரியாம இருக்கிறோம்னு இப்ப புரிஞ்சுக்குவோம். சரியா? போட்டீங்களா? ஒன்னும் மெசேஜே வரலையே. ஒரே ஒருத்தர் தான் போட்டிருப்பாரு மெசேஜ். சேட் பண்ண தெரியுமா தெரியாதா உங்களுக்கு எல்லாம்? சேட் பண்ணி பழகிக்கணும் நீங்க. சரிங்களா? ஐயா இப்பதான் எவ்ரி ஒன்க்கு மாத்துச்சுங்கய்யா, மாத்திருக்கோம். அப்படியாமா? எப்பவுமே வந்தானே எவ்ரி ஒன் மாத்திடுங்கம்மா. இவங்களுக்கு பொறுத்த சரிங்க வரைக்கும் சரிங்க இவங்க நல்ல சரிங்க இன்வால்மெண்டா இருக்கிறாங்க. சரிங்க 3 செகண்ட், 5 மினிட்ஸ், 5 மினிட்ஸ், 20 மினிட்ஸ்,
நாட் பாசிபிள். 5 minutes, 10 minutes, உயிர் வாழ முடியாது. 60 seconds, நோ 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 நோ. எவ்வளோ நேரம் இருக்க முடியும்? 1/2 hour, 2 minutes, 1 minute, 5 minutes, 3 minutes, few minutes, not possible. 3 seconds, 1 minute, 7 minutes, 2 minutes, no. Super. 4 to 6 minutes, death வந்துருங்கிறார். 20 second, not possible. 5 second, 1 minute, 1 minute, cannot be alive. 1 second கூட இருக்க முடியாது. No, no, 1 minute, 2 minutes, 3 minutes. Good. ஓகே, யாரோ 1 hour எல்லாம் போட்டிருந்தாங்க. சரி, தப்பில்லை. சரிதாங்க. கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. சரிங்களா? எல்லாருமே போட்ட எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். யூடியூப்ல என்னால பார்த்து சொல்ல முடியல, அதனால நீங்களும் இதுக்குள்ளதான் போட்டிருப்பீங்க. 1 செகண்ட்ல இருந்து சரிங்களா 1 hour வரைக்கும், அதிகபட்சம் ஒருத்தர் 1 day வரைக்கும் போட்டிருக்காரு. ஓகேவா? சரி, நான் சொல்லிடுறேன். நிறைய பேர் பர்ஃபெக்டா சொல்லியிருக்கீங்க, ரொம்ப வாழ்த்துக்கள். 3 minutes. எவ்வளவு நேரம்? 3 minutes. 3 minutesனா 3 நிமிடங்கள். சரியா? நொடிகள்ல 180 நொடிகள், 180 seconds. நொடிமல் சுத்துதுல 1, 2, 3, 4. ஓகேவா? அப்ப 3 minutes நம்ம உடம்புக்கு ஆக்சிஜன் போகலைன்னா நம்ம உடம்புக்கு மரணம் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்ப இது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் புரியறதுக்காக நான் சொல்றேன். இந்த மூச்சு காற்று மட்டும் உள்ள போகல அப்படின்னா உடம்புல இருந்து உயிர் வெளியே போகுது. நாம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம உயிர் வாழ்றதுக்கு சக்தி எதுதான் கொடுக்குதுன்னு, சாப்பாடு தான் கொடுக்குதுன்னு. உண்மைதான். ஆனா சாப்பாட்டை விட பல மடங்கு சக்தி உங்க மூச்சு காற்று தான் கொடுக்குது. இன்னைக்கு நல்லா மனசுல வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்ப இந்த மூச்சு எந்த அளவுக்கு நம்ம குவாலிட்டியா டீப்பா எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், மனசு அமைதியா இருக்கும். சரிங்களா? நோய் எதிர்ப்பு சக்தி பல மடங்கு பெருகும். அப்ப இந்த மூச்சு நம்ம உடம்போட கெப்பாசிட்டியில எவ்வளவு நம்மளால இழுக்க முடியும் தெரியுமா? இயற்கை நம்ம உடம்புல 5 லிட்டர் மூச்சு காற்று இழுக்க முடியுமாமா நம்ம உடம்புல. சரிங்களா? எவ்வளோ? எந்த நோய் இருந்தாலும் பரவாயில்லமா, எல்லா நோயும் குணமாகும். சரிங்களா? டோன்ட் வரி. அப்ப எப்படி நடக்குதுன்னு பாருங்க. அதனாலதான் இந்த மூச்சு காற்றுக்கு பேரு வெறும் மூச்சு காற்றுன்னு போடல, பிராணவாயு. என்ன வாயு? பிராணவாயு, உயிர் காற்று. பிராணன்னா என்ன? உயிர். பிராணனை வாங்காதேன்னு சொல்ற மாதிரி, பிராணன்னா உயிர். சரிங்களா? அந்த காற்று நம்ம உயிரை கொடுக்கிற தன்மை இருக்கிறதுனால அதுக்கு பேர் உயிர் காற்று என்று பேர். நல்லா கவனம் வச்சுக்கணும். நீங்க உங்க உயிரை நல்லா காப்பாத்திக்கணும் அப்படின்னா இந்த காற்று தான் முக்கியம். சரிங்களா? காற்றை வைத்துதான் உங்களுக்கு ஆயுளே நிர்ணயிக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்றாங்க. 120 வருஷம். நீங்க எழுதிக்கோங்க. ஒரு நாளைக்கு உங்களுக்கு அந்த டெஸ்ட் கொடுத்தனான்னு தெரியல. சரிங்களா? இப்ப எல்லாரும் டெஸ்ட் பண்ணி பாக்குறீங்களா? உங்க மூச்சு எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குதுன்னு இப்பவே டெஸ்ட் பண்ணலாம். நீங்க எவ்வளவு வருஷம் வாழ்வீங்கன்னு இப்பவே டெஸ்ட் பண்ணலாம். சரியா? சரி, இப்ப ஒரு டெஸ்ட். எல்லாரும் நேரா உட்காருங்க. நேரா உட்காந்து. சரிங்களா? இப்போ உங்க மூக்கு கிட்ட கைய வச்சுக்கணும். கைய வச்சுட்டீங்களா? இப்போ உங்க மூக்குல மூச்சு உள்ள வெளியே போறத உங்க கையில ஃபீல் பண்ண முடியுதா? மூச்சு வெளியே வர்றப்ப புஷ்ன்னு அடிக்கும், உள்ள போறப்ப தெரியாது. சரிங்களா? அப்படி அடிக்குதா? குட். இது ரொம்ப முக்கியமான பிராக்டிஸ், கரெக்டா பண்ணுங்க. இப்ப ஒரு சிலருக்கு வலது மூக்குல போர்ஸா அடிக்கும், ஒரு சிலருக்கு இடது மூக்குல போர்ஸா அடிக்கும். அதை பத்தி பிரச்சனை இல்லை. வலது பக்கம் மூச்சு ஓடுறப்ப அப்பாவுடைய மூச்சு ஓடிக்கொண்டு இருக்கிறது, இடது பக்கம் அம்மாவுடைய மூச்சு ஓடிக்கொண்டிருக்கிறது. இது சூரியக்கலை, இது சந்திரக்கலை. சரி, இடகலை, பின்கலை, சுழுமுனை எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? இப்ப உங்க ரெண்டுல எந்த பக்கம் ஓடுதுன்னு பாருங்க.
ஒரு சிலருக்கு வலது. உங்க அப்பாவோட உயிராற்றல் இப்ப வேலை செஞ்சுட்டு இருக்கும். அப்ப அப்பாவோட கேரக்டர் எல்லாம் உங்ககிட்ட வெளிப்படும். அப்பாவோட தன்மை எல்லாம் வெளிப்படும். உடம்பு சூடா இருக்கும். இடது பக்கம் ஓடுறப்ப அம்மாவுடைய தன்மையெல்லாம் வெளிப்படும். உடம்பு குளிர்ச்சியா இருக்கும். நீங்க நல்லா மெடிடேஷன் பண்ணா ரெண்டுலயும் சமமா ஓடும். இந்த மூச்சு பயிற்சி நல்லா பண்ணீங்கன்னா, மூச்சு தியானத்தை நல்லா பண்ணீங்கன்னா ரெண்டுலயும் சமமா ஓடும். சமமா ஓடுச்சுன்னா குரு நாடி ஓபன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பிரம்ம நாடி என்று சொல்வார்கள். சுழுமுனை நாடி. அது ஓபன் ஆனாதான் நீங்க தியானத்துக்குள்ள போக முடியும். அது நம்ம உடற்பயிற்சியிலேயும் நடக்கும். நீங்க செய்யற இந்த மூச்சு பயிற்சியிலேயும் நடக்கும். அது அம்மாவுடைய அப்பாவுடைய கர்ம வினைகளை கடந்து நீங்க போயிருவீங்க. சுழுமுனை நாடி ஓபன் ஆயிடுச்சுன்னா எந்த பாவப்பதிவும் உங்களை தாக்காது. அதுக்கு தான் இந்த தியானம், இந்த மூச்சு பயிற்சி எல்லாம் நம்ம பண்றோம். சரிங்களா? சரி, மூக்கிட்ட கை வச்சுட்டீங்களா? சரி, இப்ப நான் ஒரு டைம் வச்சுக்கிறேன். ஒரு நிமிஷம். நான் ஒரு நிமிஷம் டைம் வைக்கிறேன். அந்த டைமுக்குள்ள உங்களுக்கு எவ்வளவு மூச்சு வருது அப்படிங்கிறத நீங்க கவுண்ட் பண்ணி எனக்கு சொல்லணும். ஓகேவா? ரைட். நான் ஸ்டார்ட்னு சொன்னதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் கவனிச்சுக்கோங்க. நான் ஸ்டார்ட்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு மூச்சு வந்து இங்க அடிக்கிறப்போ ஒண்ணுன்னு கவுண்ட் பண்ணிக்கணும். நீங்க மூச்சை இழுத்து விட கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க மூச்சை இழுக்கிறதோ விடுறதோ கூடாது. இயல்பா போயிட்டு வருது தியானத்துல கவனிச்சீங்கல்ல, அதே மாதிரி இயல்பா போயிட்டு வர்றத கவுண்ட் பண்ணணும். ஓகேவா? ரெடியா? ஓகே, பொசிஷன், ரிலாக்ஸ், ஸ்டார்ட். நானும் கவனிக்கும். ஓகே, ஸ்டாப். கவுண்ட் பண்றதை நிறுத்திடுங்க. எவ்வளவு கவுண்ட் பண்ணீங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, இப்ப எவ்வளவு கவுண்ட் பண்ணீங்கிறத உங்க நோட் இருந்தா எழுதிக்கோங்க. எனக்கு சேட்ல போடுங்க. என்னோட சுவாசம் 9 கவுண்ட்ஸ். சரிங்களா? உங்களோட சுவாசம் எவ்வளவு கவுண்ட்ஸ்னு நீங்க போடுங்க. 21, 7, 15, 16, 15. குட். எல்லாருமே போடுங்க. 17. வரலாம், தப்பு இல்லை. 18. ஓகே, குட். எல்லாருமே போடுங்க. யூடியூப்ல இருக்கிறவங்களும் போஸ்ட் பண்ணுங்க. சரிங்களா? லைவ் சேட் இருக்கும், அதுல போடுங்க. 8, 20, 10, 18, 21, 13, 13, 11, 13, 20, 17, 30, 30, 20, 18, 21, 18, 18, 24, 21, 17, 16, 7, 17, 15, 12, 10, 13, 12, 15, 15, 24, 25, 7, 17, 17, 30, 7, 15, 15, 20. குட். அதிகபட்ச 30 பார்த்துருக்குறோம். மினிமம் 7 பார்த்துருக்குறோம். ஓகே, அதுக்கு நடுவுல நிறைய பேர்த்து இருக்கு. 23, 21, 24. யாருப்பா 4? யாருப்பா தப்பா போட்டீங்களா? சென்னை பல்லாவரம் 2. 4 பிரீத் தானா? நீங்க மூச்சு இழுத்து விடுறதுக்க கூடாது. 4 வந்து அவங்க தப்பா பண்ணிருக்காங்க. 35. பா, ஹையஸ்டா இருக்கே. 22, 25, 7, 15, 30, 28. குட், குட். 15. குட், குட்.
26. யாரோ ஒருத்தருக்கு 2 பிரீத், ஒரு தடவை மட்டும் 2 மூச்சுலயும் ஒரே மாதிரி வந்துருச்சு. வெரி குட், சூப்பர், எக்ஸலண்ட்டுங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நிமிடத்திலே உங்களுடைய இயல்பான சுவாசத்தினோட கவுண்டை நீ பார்த்துட்டீங்க. சரிங்களா? இந்த மூச்சு பயிற்சியை அல்லது மகரிஷி அவர்களுடைய உடற்பயிற்சியை நீங்கள் தொடர்ந்து செய்து வந்தால், எனக்கு ஃபர்ஸ்ட் எடுக்கிறப்ப இந்த மூச்சு பயிற்சி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. 21 மூச்சு. எனக்கு எத்தனை மூச்சுங்க? 21 மூச்சு. உங்கள நிறைய பேருக்கு அந்த மூச்சு கெப்பாசிட்டி இருக்கு. ஒரு நிமிஷத்திற்கு ஒரு மனிதனுக்கு இயல்பாக 16 மூச்சு வரணும். எத்தனை மூச்சுங்க? 16 மூச்சு. எழுதி வச்சுக்கோங்க. இதான் மனிதனுடைய ஆவரேஜ் மூச்சு பயிற்சியோட கணக்கு. 16 மூச்சு நமக்கு வரணும். சரிங்களா? 16 மூச்சு இன்ட்டு 60 நிமிஷம், 960 மூச்சு இன்ட்டு 24 மணி நேரம். சரிங்களா? 21,600 சுவாசம். அதான் நம்ம ஒரு நாளைக்கு நம்ம மூச்சினுடைய அளவு. அப்ப அவங்க ஒரு சிலர் 15 கணக்கு வச்சு பண்றாங்க, 21,600. ஒரு சிலர் 16 கணக்கு வச்சு பண்றாங்க. சரிங்களா? 16 ஆவரேஜா வச்சுக்கோங்களேன். 16 இன்ட்டு 60 இன்ட்டு 24, 23,000 மூச்சு. சரிங்களா? 15 கணக்கு போட்டீங்கன்னா 21,600 மூச்சுக்கள். சரிங்களா? 21,600ங்கிறது காமனா உலகம் முழுக்க கணக்கெடுக்கப்பட்ட ஒரு கணக்கு. அதனால வள்ளலாருடைய வடலூர் போனீங்க அப்படின்னா அதை சுற்றி ஒரு சங்கிலி போட்டிருப்பாங்க இரும்புல. 21,600 கன்னிகளால் ஆன சங்கிலி. சரிங்களா? சிதம்பரம் நடராஜர் கோவில் அது போன்ற ஸ்தலங்கள் எல்லாம் மேல வேயப்பட்டிருக்கிற கூரை 72,000 கவுண்டிங்லையும் 21,600 ஆணிகளை கொண்டு அந்த கூரை அமைக்கப்பட்டிருப்பதாக வரலாற்று செய்தி. அப்ப இதெல்லாம் எதை நம்ம கிட்ட சொல்ல வருது அப்படின்னா, நம்ம மூச்சினுடைய முக்கியத்துவத்தை சொல்ல வருது. அப்ப ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு இழுக்கக்கூடிய மூச்சினுடைய அளவு 21,600. சரிங்களா? அப்ப ஆவரேஜா 21,600 டிவைடட் பை 24 மணி நேரம்னா, சரிங்களா? ஒரே நிமிஷம், அதையும் நான் சொல்லிடுறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. 900 மூச்சு ஒரு மணி நேரத்துக்கு எடுக்கிறோம். ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு மூச்சுங்க? 900 மூச்சு நம்ம எடுக்கிறோம். சரியா? டிவைடட் பை 60னா ஒரு நிமிஷத்திற்கு 15 மூச்சு நம்மளோட இயல்பு. சரிங்களா? இப்போ இந்த மூச்சினுடைய தன்மை இப்போ ஒரு சிலருக்கு 7 மூச்சா காமிச்சது இல்லையா? காமிக்குமானா காமிக்கும். ஒரு சிலர் 3 மூச்சு வச்சிருந்தீங்க. நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன்னா, நீங்க மெதுவா மூச்சை இழுத்து மெதுவா மூச்சை விட்டுருப்பீங்க. அப்படி பண்ணக்கூடாது இந்த பிராக்டிஸ்ல. அது வேற பிராக்டிஸ் இருக்கு, அதெல்லாம் ஹையர் லெவல். இப்ப நான் சொன்னது இயல்பா உங்க மூச்சு எவ்வளவு ஓடுது அப்படிங்கறது கவனிச்சோன்னா நிறைய பேர் கரெக்டா பண்ணீங்க. ஒரு சிலருக்கு 7 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிக நீண்ட நாட்களா பிராக்டிஸ் பண்றவங்களுக்கு. சரிதானுங்களா? இப்ப எனக்கே ஆவரேஜா நான் அடிக்கடி செக் பண்ணுவேன், 7, 8 வரும். இன்னைக்கு 9 வந்திருக்கு. சரிங்களா? அதிகபட்சம் 9க்குள்ளதான் வரும் எப்ப கவுண்ட் பண்ணாலும். அப்ப ஒரு நிமிஷத்துக்கு என்னோட மூச்சு எவ்வளவு? 9ன்னு வச்சுக்கோங்க. சாதாரண மனிதர்களுக்கு 15 மூச்சு இருந்தா ஒரு நாளைக்கு 21,600 மூச்சு. சரிங்களா? ஒரு நாளைக்கு 21,600 இன்ட்டு ஒரு வருஷத்துக்கு 365. சரிங்களா? இன்ட்டு 120 ஆண்டுகளுக்கு, அதாவது 95 கோடி மூச்சுக்கள். இதுதான் நம்ம வாழ்நாளுடைய மூச்சினுடைய எண்ணிக்கை. சரிங்களா? 95 கோடி மூச்சுக்கள். அன்பர்களே, ஒரே நிமிடம்.
வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி. அப்போ ஒரு நாளைக்கு 21,600 மூச்சு நீங்க கணக்கு போட்டா 120 வருஷத்திற்கு நாம் இழுத்து விடக்கூடிய மூச்சினுடைய அளவு 95 கோடி மூச்சுக்கள். இப்ப சித்தர்கள் என்ன பண்ணாங்கன்னா, பிராணாயாமம் என்ற பயிற்சியின் மூலமாக இந்த மூச்சினுடைய கவுண்ட்டை குறைச்சிட்டே வந்தாங்க. மூச்சினுடைய கவுண்ட் குறைய குறைய ஆயுட்காலம் பெருகி கொண்டே போனது. சரிங்களா? இந்த உலகத்தில அதிக நாள் உயிர் வாழக்கூடிய உயிரினத்துல ஒன்று ஆமை. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமை எவ்வளவு வருஷம் உயிர் வாழும்? 300 வருடங்கள், 400 வருடங்கள் உயிர் வாழும். யோசிச்சே பார்க்க முடியாது. இது வரைக்கும் நம்ம நினைச்சிருக்கவே மாட்டோம். ஆமை மெதுவா போகுது, மெதுவா வருதுன்னு தான் பார்த்திருக்குமே தவிர அதனோட ஆயுட்காலம் 300 ஆண்டுகள் மினிமம். சில அரிய வகை கடல் ஆமைகள் எடுத்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. 1000 ஆண்டுகள் வாழக்கூடிய ஆமைகள் இருக்கிறது. ரிசர்ச்ல ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்ப எப்படிடா ஆமை மட்டும் இவ்வளவு நாள் வாழ்கிறது? ஒரு மனுஷனுக்கு நீண்ட ஆயுள் ரொம்ப ரொம்ப முக்கியம். எதற்காக சொல்லுங்க? எதுக்கு நீங்க நீண்ட நாள் வாழணும்? ஏன்னா பல பிறவியில எடுத்த கர்ம வினைகள் நம்ம கிட்ட மூட்டை மூட்டையா இருக்குது. அது அத்தனையும் கழித்து நாம் இறையுணர்வை பெறுவதற்கு நீண்ட நாள் வாழ வேண்டும். புரிஞ்சுதுங்களா? அப்ப நீண்ட நாள் வாழ்றதுக்கு எது முக்கியம் அப்படின்னு சித்தர்கள் கண்டுபிடித்த போது உயிர் ஆற்றல்னு கண்டுபிடிச்சாங்க. அப்ப அந்த உயிர் ஆற்றலுக்கு எது முக்கியம் அப்படின்னு பார்த்தப்போ மூச்சு தான் உயிர் ஆற்றலுக்கு மிக மிக முக்கியம்னு கண்டுபிடிச்சாங்க. அப்ப மூச்சு குறைவாக ஓடக்கூடிய உயிர்கள் எல்லாம் நீண்ட நாள் வாழ்கிறது. மூச்சு வேகமாக ஓடக்கூடிய உயிர்கள் எல்லாம் சீக்கிரம் இறந்து விடுகிறது. அப்ப மனிதன் ஒரு நிமிஷத்திற்கு 15 மூச்சு விடுறான், அவன் 120 ஆண்டுகள் வாழ்றான். ஆமை ஒரு நிமிஷத்துக்கு 2 மூச்சு தான் விடுதுங்கிறாங்க. 2 மூச்சு தான். அரிய வகை கடலாமைகள் ஒரே மூச்சு தான். ஒரு நிமிஷத்துக்கு ஒரே மூச்சு. இது இயல்பா விடுது. அது இழுத்தல விடுது, இயல்பா விடுது. சரிங்களா? நாய் போன்ற உயிரினங்கள் வேக வேகமாக மூச்சை விடுறதை நீங்க பார்த்திருக்கலாம். அதுக்கு ஆயுள் கம்மி. அப்ப இதை வச்சு என்ன பண்ணாங்க நம்ம முன்னோர்கள்? நம்ம மூச்சினுடைய வேகத்தை குறைத்து கொண்டால் நம்ம ஆயுளை நீட்டித்துக் கொள்ளலாம். ஆயுள் நீட்டிப்பு மட்டும் அல்ல, ஆரோக்கியத்தை பெருக்கிக் கொள்ளலாம். ஏன்னா இந்த மூச்சு வழியா தான் உள்ள என்ன போகுதுங்க? ஆக்சிஜன் போகிறது. ஆக்சிஜன் பிராணவாயு, உயிர் காற்று. சரிங்களா? அப்ப ஆக்சிஜன் உள்ள போய் உங்க நுரையீரல் இருந்து நல்ல ஆக்சிஜன் ரத்தத்துக்கு போகுது. கார்பன் டை ஆக்சைடு நுரையீரல் எடுத்துட்டு வெளியே வருது. அந்த ஆக்சிஜன் உடம்புல இருக்கிற 6000 கோடி செல்களுக்கும் உணவாக செல்கிறது. குறிப்பா உங்க மூளைக்கு அதுதான் உணவு. மூளைக்கு 20% ரத்த ஓட்டம் ஓடுகிறது. உங்க உடம்பு முழுக்க 60 கிலோ 70 கிலோ 80 கிலோ இருந்தா 1,4 கிலோ இருக்கிற மூளைக்கு 1 கிலோ 360 கிராம் மூளையுடைய எடை. அதற்கு 20% ரத்த ஓட்டமும் காற்றோட்டமும் போகிறதுனா அதுக்கு எவ்வளவு எனர்ஜி வேணும்னு பாரு. சரிங்களா? அப்ப மூளை எதனோட பேஸ்ல இயங்குது? உங்க மூச்சினுடைய பேஸ்ல. உடல் செல்கள் எதனோட பேஸ்ல இயங்குது? மூச்சினுடைய பேஸ்ல. உள்ள மூச்சு காற்று போகலைன்னா உடல் செல்கள் இயங்காது, உயிர் போயிரு. சரி, பழைய படங்கள்ல எல்லாம் அந்த மூச்சை தலைவாணி எடுத்து மூக்குல வச்சு அமுத்தி கொஞ்ச நேரம் பிடிச்சானா செத்துருவோம். வேற ஒண்ணுமே பண்ண தேவையில்லை. மூச்சை போறது நிறுத்தினா உயிர் போயிடும். அப்ப மூச்சு அவ்வளவு முக்கியம். நீங்க உங்க உடம்புல இருந்து கழிவு வெளியேறத, யூரின்ல வெளியேறது நிறைய, மோஷன்ல வெளியேறது நிறைய நினைக்கிறீங்க. ஆனா உங்க மூச்சுல வெளியேறது தான் 95% கழிவுகள். நல்லா புரிஞ்சுக்க. உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லில் இருக்கிற கழிவையும் கார்பன் டை ஆக்சைடையும் எடுத்து உங்க மூச்சு தான் வெளியே தள்ளிட்டு இருக்கு. அதனால மூச்சு மிக மிக முக்கியம். அப்ப சித்தர்கள் என்ன பண்ணாங்க? பிராணாயாம பயிற்சிகள், மூச்சு பயிற்சிகள் மூலமாக இந்த 16 மூச்சு ஓடுறத அப்படியே குறைச்சு 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 8 மூச்சு, 7 மூச்சு, 5 மூச்சு இப்படியெல்லாம் மாத்தினாங்க. அப்ப அவங்க ஆயுள் என்னாச்சு? டபுள் மடங்காச்சு. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? சித்தர்கள் 200 ஆண்டுகள், 300 ஆண்டுகள், 400 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். சிலர் 1000 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். ஆமா, உண்மைதான். சரிங்களா?
இந்த மூச்சை நீங்கள் கட்டுப்படுத்தினால் உயிரே போகாமல் கூட வைத்திருக்க முடியும்னு சொல்றாங்க. அவ்வளவு விஷயம் அந்த மூச்சுக்குள் இருக்குது. சரிங்களா? அப்ப மூச்சை சாதாரணமாக எடை போடக்கூடாது. உங்களுடைய மூச்சு தான் உங்க வாழ்க்கைக்கான அடிநாதம். அப்ப அந்த மூச்சு எப்படி இருக்கணும்? நல்லா இருக்கணும். டீப்பா இருக்கணும். இப்ப நம்ம நுரையீரலுடைய கெப்பாசிட்டி எவ்வளோ? 5 லிட்டர். 5 லிட்டர் மண்ணெண்ணெய் கேனை உள்ள வச்சா எப்படி 5 லிட்டர் ஊத்த முடியுமோ அப்படி ஊத்தலாம். 5 லிட்டர் நம்ம நுரையீரல எடுக்கலாம். உங்க நுரையீரலை வெளியே எடுத்து விரித்து போட்டீங்கன்னா, இந்த டென்னிஸ் கோர்ட் பார்த்திருக்கீங்களா? 2 பக்கம் நின்று டென்னிஸ் ஆடுவாங்கல்ல, பெரிய டென்னிஸ் கோர்ட். அந்த டென்னிஸ் கோர்ட் அளவுக்கு உங்க நுரையீரல விரிச்சு போட முடியுமாம். அவ்வளோ பெருசு இருக்கு. அதை இறைவன் என்ன பண்ணியிருக்கான்? சுருக்கி 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 நம்ம உடம்புக்குள்ள சின்னதா வச்சிருக்கிறான். வலது நுரையீரல், இடது நுரையீரல். வலது நுரையீரல் 620 கிராம் இருக்கும். இடது நுரையீரல் 560 கிராம் இருக்கும். வலது நுரையீரல் கொஞ்சம் பெருசா இருக்கும். இடது நுரையீரல் கொஞ்சம் சிறுசா இருக்கும். ஏன் சார் அப்படின்னா, இடது பக்கம் ஹார்ட் இருக்கிறதுனால. ஹார்ட் நிறைய பேர் எங்க இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? சென்டர் ஆஃப் த பாயிண்ட்ல முக்காவாசி இடது பக்கமும் காவாசி வலது பக்கமும் இருக்குது. சென்டர்ல தான் இருக்குது. பட் இடது பக்கம் கொஞ்சம் பெருசா இருக்குது. அதனால இடது நுரையீரல் நம்ம கிட்ட கொஞ்சம் சிறுசா இருக்கு. அப்ப இந்த 2 நுரையீரல் என்ன பண்ணுது? நீங்க இழுக்கிற மூச்சு காற்றில் இருக்கிற ஆக்சிஜனை எடுத்து உங்க உடலுக்குள்ள கொடுத்து அதில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை வாங்கி வெளியே கொடுக்கிற சிஸ்டம் உங்களுடைய மூச்சினுடையது. சரிதாங்க? இந்த ஆக்சிஜன் தான் உங்க உடம்புக்குள்ள போய் செல்களுக்குள்ள போய் அங்க இருக்கிற சக்திய வளர்ச்சிதை மாற்றம் பண்ணி எரித்து ஆற்றலாக மாற்றி கொடுக்கிறது. மெட்டபாலிசம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் உங்க மூச்சு தான் பண்ணிட்டு இருக்கு. இன்னும் உடலுக்குள்ளே இந்த மூச்சு தச வாயுக்களாக இயங்குகிறது. 10 விதமான வாயுக்கள்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிராணன், அமானன், உதானன், சமானன், வியானன். சரிதாங்க? இப்படி பஞ்ச தச வாயுக்கள்ல முதல் 5 வாயுக்கள், இரண்டாவது 5 வாயுக்கள் என்று சொல்லி நம்ம உடம்புக்குள்ள 10 வாயுக்கள் அபரிமிதமா இயக்கம் பெறும். அப்ப மூச்சை ஒருவர் சரி செய்து விட்டால் அவர் உடலிலே நோய் இருக்காது. எழுதி வச்சுக்கோங்க. மூச்சு மிக மிக முக்கியம். சரிங்களா? அதே போல உங்க மூச்சிற்கும் உங்க மனதிற்கும் தொடர்பு இருக்கிறது. உங்க மனசு வேகமாச்சுன்னா மூச்சு வேகமாகும். உங்க மனம் அமைதியாக இருந்தால் மூச்சு அமைதியாகும். புரிஞ்சதுங்களா? அப்ப நம்ம மகான்கள் என்ன பண்ணாங்க? ஞானிகள் இந்த மனதை நேரடியா கட்டுப்படுத்த முடியல. மனமே அமைதியா இருந்தா அமைதியா இருக்குமான இது. அப்ப என்ன பண்ணாங்க? அப்ப இந்த மனம் அமைதியா இருந்தா மூச்சு அமைதியா இருக்கா? மனம் வேகமானா மூச்சு வேகமாகுதா? அப்ப மூச்சை பிடித்து கொண்டார்கள் கடிவாளம் போல. மூச்சை அமைதிப்படுத்தி மனதை அமைதிப்படுத்தி விட்டார்கள். அப்ப நல்ல மூச்சோட்டம் இருக்கிறவங்களுக்கு மனம் அமைதியாக இருக்கும். உடல் ஆரோக்கியமாக இருக்கும். உடல்ல இருக்கிற கழிவுகள் எல்லாம் வெளியேறும். உடல்ல இருக்கிற நோய்கள் எல்லாம் குணமாகும். இன்னும் உடலுக்கு ஆக்சிஜன் அபரிமிதமாக கிடைக்கும். ஆக்சிஜன் கிடைச்சிருச்சுன்னா உங்களுடைய இம்யூனிட்டி பவர், நோய் எதிர்ப்பு சக்தி இன்க்ரீஸ் ஆயிரும். எந்த நோயும் உங்களை தாக்காது. சரிங்களா? உடல் காற்றிலே மிதப்பது போல் இருக்கும். நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு விளையாட்டா தெரியும். ஆனா அந்த பயிற்சி பண்றப்ப உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அப்ப மகரிஷி அவர்கள் உலகத்தில் இருக்கிற பல்வேறு பயிற்சி முறைகளை, மூச்சு பயிற்சி எல்லாம் கத்து அதுல அவருக்கு இருக்கிற மருத்துவ ஞானத்தையும் இணைத்து ஒரு எளிமையான பயிற்சி நமக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. வெரி பவர்ஃபுல் பிராக்டிஸ். வெரி வெரி பவர்ஃபுல் பிராக்டிஸ். சரிங்களா? அப்ப அந்த மூச்சு பயிற்சியை நம்ம 7 நிலையில செய்யும் போது நம்ம உடம்புல என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா உடம்புல இருக்கிற கழிவுகள் வெளியே போய் ஆக்சிஜன் உள்ள நிரம்பறக்க ஆரம்பிச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம உடம்புல இந்த மூச்சு காற்று சரியா இருந்ததுன்னா உடம்பு வெயிட்லெஸ் ஆயிடும். நீங்க பாருங்க, ஒருத்தர் உயிரோடு இருக்கும்போது ஒரு வெயிட் இருக்காரு. இறந்ததுக்கு அப்புறம் வெயிட் அதிகரிக்குதா? புரியுதா உங்களுக்கு? செத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது? வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது. டெட் பாடி கணக்குறான்னு சொல்றீங்கல்ல, உண்மையாலுமே வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா
உங்க உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் மூச்சு இருக்கும். மூச்சும் உயிரும் உங்க உடலை மேல் நோக்கி இழுத்துட்டு இருக்கும். புரிஞ்சுக்கோங்க, இது ஒரு சயின்ஸ். உங்க மூச்சு காற்றும் உங்க உயிர் சக்தியும் உடலை மேல் நோக்கி இழுத்து கொண்டிருக்கிறது. இப்ப கேஸ் பலூன் வச்சீங்கன்னா மேல பறக்குது இல்ல, ஊதுபத்தி புகை வச்சீங்கன்னா மேல போகுது இல்ல, அந்த மாதிரி. பட் நம்ம பருவுடலும் நம்ம தண்ணி உடம்பும் கீழ் நோக்கி இழுக்கும். சரிங்களா? இப்ப நம்ம உயிரோடு இருக்கிறதுனால நம்ம உயிர் ஆற்றலும் இந்த காற்றினுடைய ஆற்றலும் நம்மளை மேல் நோக்கி அப்படியே இழுத்துட்டு இருக்குது. அதனால நம்ம வெயிட் கம்மியா தெரியற மாதிரி இருக்குது. நீங்க 60 கிலோ, உங்க உடம்போட ஒரிஜினல் வெயிட் 60 கிலோ அல்ல. சரிங்களா? உதாரணத்துக்கு இப்போ 1 கிலோ கல் இருக்கு. 1 கிலோ கல் இருக்கு. அந்த கல்லுல ஒரு கேஸ் பலூனை கட்டி விட்டுட்டீங்க. இந்த கேஸ் பலூன் கொஞ்சம் ஒரு 1/4 கிலோவோ 1/2 கிலோவோ இப்படி மேல தூக்கிட்டு இழுத்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்க கல் எடுத்து வெயிட் வச்சீங்கன்னா எவ்வளவு இருக்கும்? 1/2 கிலோ தான் இருக்கும். ஏன்? இன்னொரு 1/2 கிலோ அந்த கேஸ் பலூன் மேல தூக்கி இழுத்துட்டு இருக்குது. அந்த மாதிரி நம்ம உடம்போட ஒரிஜினல் வெயிட் இப்ப இருக்கிறது இல்ல. நம்ம காற்றும் உயிர் ஆற்றலும் மேல் நோக்கி இழுத்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு வெயிட் கம்மியா தெரியுது. உங்க உடம்புல இருந்து உயிர் போனதுக்கு அப்புறம் இந்த காற்றும் மூச்சும் போயிருச்சா, அதனால உங்க உடம்போட ஒரிஜினல் வெயிட் தெரியும். இப்ப ரிவர்ஸ் பண்ண போறோம். இப்ப நீங்க இந்த மூச்சு பயிற்சி நல்லா பண்ணி 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 காற்று என்ன பண்றீங்க? ஃபில் பண்றீங்க. பிராண சக்தி இன்க்ரீஸ் பண்றீங்க. உயிராற்றல் இன்க்ரீஸ் பண்றீங்க. அப்போ உங்க பாடியோட வெயிட்லெஸ் தன்மை அதிகரிக்கும். புரியுதா உங்களுக்கு? உங்க பாடி நடக்கிறப்ப நீங்க நடக்கிற மாதிரியே தெரியாது. இவ்வளவு நாள் நடந்தாலே ஒரு வெயிட்டா தெரியும். கவனிச்சிருக்கீங்களா? பாடி அது உடம்பு சரியில்லாதவங்க நடந்தா நடக்கவே முடியாது அவங்களுக்கு. இதே சின்ன குழந்தை பாருங்க, குடுகுடுன்னு ஓடுவாங்க. ஏன்? நல்லா யோகா பிராக்டிஸ் பண்றவங்க அற்புதமா ஓடுவாங்க. ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு உயிராற்றல் அபரிமிதமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப இந்த பயிற்சி நல்லா பண்ணீங்கன்னா உங்க மூச்சு சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் குணமாகும். நுரையீரல் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் குணமாகும். குறிப்பா அடிக்கடி சளி பிடிக்கிறது, சைனஸ் தொந்தரவு, ஈஸ்னோபோலியா கம்ப்ளைண்ட், ஆஸ்துமா பிரச்சனை, இன்னும் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பல்வேறு பிரச்சனைகள். இன்னைக்கு உலகத்தில் மிகப்பெரிய பிரச்சனை நுரையீரலும் இருதயம் சார்ந்த பிரச்சனை தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உலகத்திலே மிக அதிகப்படியான பிரச்சனை உங்க நுரையீரலும் இருதயம் சார்ந்த பிரச்சனை தான். அப்ப நுரையீரல் மொத்தத்தையும் தூய்மைப்படுத்தி அதில் இருக்கிற கழிவுகளை அகற்றி உங்க நுரையீரலை ஆரோக்கியப்படுத்தி உங்க நுரையீரலுடைய கெப்பாசிட்டி எவ்வளவு? 5 லிட்டர் சொன்னா இப்ப எவ்வளவு எடுத்துட்டு இருக்கீங்க தெரியுமா? மூச்சு 1 லிட்டர் தான் எடுக்கிறீங்க. 4 லிட்டர் எடுக்கல. எப்படி வேலை செய்யும் உடம்பு? எப்படி ஆரோக்கியமா இருப்பீங்க? உங்க வீட்டுக்காரர் ஒரு மாசத்திற்கு 50,000 ரூபாய் சம்பாரிச்சு கொடுத்தா உங்களால குடும்பத்தை ஓட்ட முடியும்னு சூழல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 50,000 கொடுத்தா உங்களால குடும்பத்தை ஓட்ட முடியும்னா இப்ப 5,000 ரூபாய் தான் கொண்டாந்து கொடுக்குறாரு, அல்லது 10,000 ரூபாய் தான் கொண்டாந்து கொடுக்குறாரு. எப்படி குடும்பத்தை ஓட்டுவீங்க? கஞ்சி தான் ஊத்தணும், ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஏன் உடம்புக்கு 5 லிட்டர் காத்து வேணும். அப்பதான் உடம்புல இருக்கிற 6,000 கோடி செல்களுக்கு ஆக்சிஜன் போகும். உடம்பு ஆரோக்கியமா இருக்கும், சுறுசுறுப்பா இருக்கும், சோம்பேறித்தனம் இல்லாம இருக்கும், மந்த புத்தி இல்லாம இருக்கும், என்ன வேலை செய்யலாம்னு ஓடும் உடம்பு. இப்ப எப்படி இருக்கு? எப்ப பார்த்தாலும் சோம்பேறித்தனமா இருக்கு. தூங்குனா எந்திரிக்க முடியல, எந்திரிச்சா படுக்க முடியல, படுத்தா தூக்கம் வரல, கை காலெல்லாம் வலிக்குது, மூட்டு மூட்டா வலிக்குது, எரிச்சலா இருக்குது. ஏன்? ஆக்சிஜன் இல்லை. உங்க உடம்புல ஆக்சிஜன் இல்லை. அப்ப ஆக்சிஜன் இன்க்ரீஸ் பண்றோம். எப்படி? நம்ம மூச்சு பயிற்சி இன்னைக்கு பண்ணக்கூடிய பயிற்சியை பண்ணி ஆக்சிஜனை பல மடங்கு இன்க்ரீஸ் பண்றோம். சரி, நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இப்ப எழுதி வச்சிருக்கீங்களா? 20, 30, 15 மூச்சு. ஒரே மாசம் நீங்க கரெக்டா பிராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. இது அப்படியே படிப்படியா குறைஞ்சிடும். எனக்கு 21 மூச்சு இருந்தது. இப்ப இந்த பிராக்டிஸ் பண்ணி பண்ணி இப்ப 8 மூச்சுக்கு வந்து நிக்குது. எப்பாச்சும் ஒரு டைம் 9 மூச்சு போகும், சில டைம் 7 மூச்சு போகும். நான் ஆவரேஜா 8ல வச்சிருக்கிறேன்.
புரியுதா இல்லைங்க? அப்ப 21 எங்க, 8 எங்க? அப்ப உங்களாலேயே இது பிராக்டிஸ் பண்ணா வர முடியும். சீக்கிரம் வரலாம். ஒண்ணும் பெரிய வித்தையெல்லாம் ஒண்ணும் கிடையாது. மகரிஷி என்ன பண்ணிட்டாங்க, இந்த 5 லிட்டர் இருக்கிற லங்ஸ இப்போ 1 லிட்டர் தான் இழுக்கிறோம். இந்த பயிற்சி பண்ண பண்ண 1.5 லிட்டர், 2 லிட்டர், 3 லிட்டர், 4 லிட்டர் அளவுக்கு உங்க நுரையீரல் என்ன பண்ணிடுவாரு, விரிச்சு காற்றை எடுக்க வச்சிருவாரு. இயல்பாவே எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும் உங்க உடம்பு. சரிங்களா? அப்ப மிக மிக முக்கியமான ஒரு பயிற்சி இந்த மூச்சு பயிற்சி அப்படிங்கறது நீங்க புரிஞ்சுக்கோங்க. உங்க உடம்புக்குள்ள இருக்கிற உறுப்புகள் இருக்கிற வியாதிகள் என்பது செல்களுக்குள்ளதான் பிரச்சனை. நல்லா புரியணும். செல்களுக்குள்ளதான் பிரச்சனை. இப்ப எனக்கு லிவர்ல பிரச்சனை அப்படின்னா, அல்லது பேன்கிரியாஸ்ல பிரச்சனைனா, பேன்கிரியாஸ்குள்ள இருக்கிற செல்கள்ல தான் பிரச்சனை. அப்ப செல்களுக்கு சக்தி பத்துல. அப்ப நம்ம உண்ணுகின்ற உணவின் மூலமாக போற சக்தி, ரெண்டாவது இந்த காற்றின் மூலமாக போற சக்தி எல்லாம் ப்ராப்பர் ஆயிருச்சு அப்படின்னா, உங்க உடம்புல இருக்கிற நோய்கள் எல்லாம் குணமாகி விடும். சரிங்களா? இவ்வளவுதான் இதுல இருக்கிற சூட்சும ரகசியம். சரி, இப்ப பயிற்சி எப்படி பண்றதுன்னு பார்த்தலாமா? தயாரா எல்லாரும்? சரி. ஒரே நிமிஷம். ஒரு 10 தடவை நல்லா டீப்பா பிரீத்த மூச்சை இழுத்து விடுங்க. ஒரு 10 தடவை இழுத்து விடுங்க பார்க்கலாம். நேரா உட்காந்துக்குங்க. நல்லா மூச்சு இழுக்கணும். ஃபுல்லா மூச்சு விடணும். முடிஞ்ச வரைக்கும். நோ ரெஸ்ட்ரிக்ஷன். இந்த பிராக்டிஸ் பொறுத்த வரைக்கும் நோ ரெஸ்ட்ரிக்ஷன். எல்லாரும் பண்ணலாம். பிபி இருக்கிறவங்க, சுகர் இருக்கிறவங்க, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க. சரிதானுங்களா? ஏதாவது ஆப்ரேஷன் மட்டும் பண்ணியிருந்தா என்ன பண்ண வேண்டாம், இப்போதைக்கு பண்ண வேண்டாம். சரிங்களா? வலிக்கிற எந்த பயிற்சியும் பண்ணக்கூடாது. இதுதான் கான்செப்ட். வலி எடுக்கிற எந்த பயிற்சியும் நாம பண்ணக்கூடாது. ஒரு 10 முறை நல்ல மூச்சை ஃபுல்லா இழுக்கணும், ஃபுல்லா விடணும். நல்லா மூச்சு இழுத்து விட முடியுதா? ஒரு சிலருக்கு முடியாது. சரிங்களா? உங்களுக்கு அப்படியே உடம்பு மூச்சு இழுக்கிறப்பவே மூச்செல்லாம் அப்படியே அடைக்கிற மாதிரி இருக்கும். என்ன ஆயிருக்குன்னா, நம்ம நுரையீரல் சிரமப்படுது. மூச்சை இழுத்து விடுறதுக்கு அது சிரமப்படுது. சரிங்களா? அதெல்லாம் ஒரு 5 நாள் 10 நாள்ல ஆட்டோமேட்டிக்கா உங்க நுரையீரல்ல லங்ஸ் நல்லா விரிஞ்சு 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 எல்லாமே ரெடி பண்ணிக்கும். இந்த பயிற்சி எனக்கு தெரிஞ்சு உலகத்திலே ரொம்ப ரொம்ப சிம்பிளான பயிற்சி இது, இந்த மூச்சு பயிற்சி. சரிங்களா? 87 வயசு இருக்கிற ஒரு பெரியவருக்கு நான் சொல்லி கொடுத்து செஞ்சிருக்காரு அவர். 87. சரிதானுங்களா? ஓகே, குட். இப்ப எப்படி பயிற்சி செய்ய போறதுன்னு நாம இப்போ பார்க்க போறோம். நல்லா மூச்சு இழுத்து விட்டீங்களா? நல்லா மூச்சு இழுக்கணும், ஃபுல்லா மூச்சு விடணும். அதான் கான்செப்ட். ஓகே, ரைட். ஒரே நிமிஷம்.
வஜ்ராசனம் போட முடியலன்னா பரவாயில்ல, சரிங்களா, டோன்ட் வரி. இப்ப நீங்க எதுவுமே செய்ய முடியலன்னு கவலையே படாதீங்க தயவு செஞ்சு. ஓகேவா? எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா வந்துடும். சரியா? கொஞ்சம் வயசானவங்க இருப்பீங்க, நம்ம ரொம்ப நாளா வஜ்ராசனம் பண்ணியிருக்க மாட்டோம், சரிங்களா? அதனால அதை பத்தி வரி பண்ண வேண்டாம், சரிங்களா? ஓகே. அம்மா, யார் மியூட் போடுறா? மியூட் போடாதீங்க ப்ளீஸ். அதாவது மகரிஷி இந்த பயிற்சியை ரொம்ப அற்புதமா வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. இது நம்முடைய நுரையீரலுடைய அமைப்பு எப்படி இருக்குங்க? ஒரு மரத்தினுடைய மெயின் தண்டிலிருந்து அது அப்படியே கிளையா போய் உள்ள சின்ன சின்ன கிளைகளாகி அந்த இலைகளாகி அந்த இலை என்ன பண்ணுது? வெளியில் இருக்கிற சூரிய ஒளி அந்த சக்தியெல்லாம் எடுத்து உள்ள ப்ராசஸ் பண்ணி ஒளிச்சேர்க்கை பண்ணி அந்த உடலுக்கு சக்தி கொடுக்கிற மாதிரி நம்ம உடம்புக்குள்ள இந்த இலைகள் மாதிரி காற்று நுண் பைகள் இருக்கு. சரிதானா? இவ்வளவுதான், இதுதான் பேசிட்டு இருக்காரு. இந்த இலைகள் போல நம்மளோட உடம்புல காற்று நுண் பைகள் இருக்கு. இதுதான் உங்க நுரையீரலுடைய இந்த ஷேப். அப்படியே திருப்பி வச்சீங்கன்னா நுரையீரலோட ஷேப்பா நீங்க வச்சுக்கலாம். சரிங்களா? இந்த பக்கம் இருக்கு பாருங்க, நுரையீரலுடைய அமைப்பு தெரியுதா? இதுல இருந்து அப்படியே பிரிஞ்சு போகுது. அப்ப இது என்ன பண்ணுது? நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஆக்சிஜனை உடம்புக்குள்ள கொடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடு வாங்கிட்டு வருது. இந்த ப்ராசஸ் நம்ம லங்ஸ்ல தான் நடக்குது. ஓகே, சரி. இந்த சிறப்பு மூச்சு பயிற்சியில ஆசனங்கள் இருக்குது, முத்திரைகள் பயன்படுத்தியிருக்காங்க மகரிஷி, பிராணாயாம பயிற்சி, கூடவே வர்ம புள்ளிகள், இது எல்லாத்தையும் இணைச்சு இந்த பயிற்சி கொடுத்துருக்காங்க. நம்ம தெரியும், காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடான்னு சொல்லுவாங்க. அப்ப காற்று எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு தெரியுது. இப்ப நுரையீரல் பாதிப்பு இந்த உலகத்துல லட்சக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு வருஷமும் நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோயிலால தாக்குதலுக்கு ஆட்படுறாங்க. அது இந்த கொரோனாக்கு அப்புறம் அது இப்ப பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நிறைய பேர் வந்து நுரையீரல்ல நீர் கட்டி நுரையீரல்ல சார்ந்த பிரச்சனைகளால உயிரிழப்பு நிறைய நடக்குது. சரிதானுங்களா? இதுல பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வச்சிருக்கோம் பாத்தீங்களா, இதுதான் வந்து காற்று நுண்பைகள், சிற்றறைகள் என்று சொல்றது. இந்த ப்ளூ கலர்ல ஒண்ணு தெரியுதா? இந்த படத்துல பாருங்க, ப்ளூ கலர்ல ஒண்ணு, சிவப்பு கலர்ல ஒண்ணு. சரிங்களா? இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது அசுத்த ரத்தம், நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட ரத்தம். இந்த சிவப்பு கலர்ல இருக்கிற நல்ல ரத்தம். அப்ப உங்க நுரையீரலுக்கு கெட்ட ரத்தம் வருகிறது. சரிங்களா? இந்த ப்ளூ கலர்ல ஒரு ஓஸ் மாதிரி இருக்குல்ல, இது கெட்ட ரத்தம், அசுத்த ரத்தம், கார்பன் டை ஆக்சைடு இருக்கிற ரத்தம்.
இது வந்து உங்க நுரையீரலில் இருந்து ஆக்சிஜனை பெற்றுக்கொண்டு அந்த நல்ல ரத்தம் இருதயத்துக்கு போய் உடம்பு முழுக்க செல்கிறது. சரிங்களா? ரைட். இப்ப நம்ம காற்று மாசுபாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லை நமக்கு. நம்ம வாழ்ற பகுதியில இப்ப டெல்லியில நம்மளால வாழவே முடியாதுங்கிறாங்க. அந்த அளவுக்கு காற்று மாசுபட்டு இருக்கு. சரிங்களா? அப்ப காற்று மாசுபாடு, காற்றுல என்ன இருக்குதுங்க? சிலிக்கா, ஆஸ்பெட்டாஸ், கந்தகம், பல்வேறு தொழிற்சாலைகள்ல நம்ம காற்றை என்ன பண்றோம்? மாசுபடுத்துறோம். இன்னும் திருப்பூர் பனியன் கம்பெனிகள்ல வரக்கூடிய குப்பைகள், டஸ்ட், சரிங்களா? இது போக புகைப்பிடிப்பது, இன்னும் பல்வேறு தொழிற்சாலைகள்ல இருந்து வரக்கூடிய கழிவுகள் எல்லாமே என்ன பண்ணுது? நம்ம உடல் நலத்திற்கு மிகப்பெரிய கேடாக அமைகிறது. ஓகே. புகைப்பழக்கத்தால் மூச்சுக்குழல் அலர்ஜி, காற்று பையில் சுவர்கள் இருக்க அந்த செல்கள் எல்லாம் சிதைஞ்சு போறது, எம்பசிமா, நுரையீரல் புற்றுநோய் ஆகியவை இன்னைக்கு நிறைய வந்துட்டு இருக்குது. சரி, புகைப்பிடிக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, பக்கத்தால் இருக்கிற நமக்கும் அதே தான் கதி. சரி, அவங்க புகைக்கிற புகை நமக்குள்ள செல்லும் போது அதே தீங்குகள் நமக்கு ஏற்படுகிறது. அப்ப நுரையீரல் பாதிச்சா என்ன வருது? நிறைய பேருக்கு இருமல். சரியா? இப்போ இந்த சீசன் வேற அதிகமா இருக்குது. மூச்சு வாங்குற தன்மை, இழப்பெடுக்கிறது, மூச்சு இழுத்துக்கிறது, நெஞ்சு வலி, சரிங்களா? ஹீமாப்டிசிஸ், இருமறப்ப ரத்தம் வருது நிறைய பேருக்கு. நுரையீரல தாக்கக்கூடிய சில முக்கியமான நோய்கள் என்ன? மூச்சுக்குழல் அலர்ஜி, சரிங்களா? நுரையீரல் அலர்ஜி, காற்று பைகள், காற்று நுண்ணறைகள் சிதைந்து போவது, மூச்சுக்குழல் சுருங்கிக் கொள்வது, இதெல்லாம் பல்வேறு நோய்கள் வருது. இது ஒரு பட்டியல் பாருங்க. முயல் ஒரு நிமிஷத்துக்கு 32 மூச்சு விடுமாமா. 32 மூச்சு விடும். அதனோட ஆயுட்காலம் 8 வருஷம் தான். புறா 36 மூச்சு விடும். 8 ஆண்டுகள் தான் வாழும். குரங்கு 32 மூச்சு விடும். 21 ஆயுள் வாழும். நாய் ஒரு நிமிஷத்துக்கு 26 மூச்சு விடும். 14 ஆண்டுகள் வாழும். ஆடு 24 மூச்சு 13 வருஷம். பூனை 25 மூச்சு 13 வருஷம். குதிரை 19 மூச்சு 50 வருஷம். மனுஷன் ஒரு நிமிஷத்திற்கு 18ல இருந்து 15 மூச்சு. எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு சிலர் கொஞ்சம் அதிகமா இருக்கும், ஒரு சிலர் ஆவரேஜா 15, 16. நம்ம 100 வருஷம் நம்ம ஆயுள் போட்டிருக்காங்க. யானை 12 மூச்சு 100 வருஷம் இருக்கும். பாம்பு 8 மூச்சு 120 வருஷம் இருக்கும். ஆமை 4 முறை மூச்சு விடுவதால் 300 வருஷம். சரிங்களா? 4, 3, 2, 1 வரைக்கும் இருக்கும். ஆமையில நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அப்ப உங்களுடைய மூச்சு தான் உங்க ஆயுளை தீர்மானிக்கிறது. இந்த மூச்சு பயிற்சி நல்லா பண்ணா நம்முடைய மைய நரம்பு மண்டலம் என்று சொல்லக்கூடிய தானியங்கி நரம்பு மண்டலம், இதுதான் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா பார்ட்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுது. இன்னர் ஆர்கன்ஸ், உங்க இருதயம், நுரையீரல், கல்லீரல், மண்ணீரல், கிட்னி, உடல் செல்கள், சரிங்களா? இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது அதுதான் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய மைய நரம்பு மண்டலம். அது சீராக இயங்குகிறது. சரிங்களா? சின்முத்திரை, நாம் இந்த இந்த பயிற்சியில சின்முத்திரை பயன்படுத்துவோம். சின்முத்திரை ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு முத்திரை. சரிங்களா? இதை யோக முத்திரை, ஞான முத்திரை, தியான முத்திரை, இப்படி பல்வேறு பெயர்கள்ல அழைக்கிறது உண்டு. இந்த சின்முத்திரை இந்த பயிற்சியில பயன்படுத்துற இதனோட பலன்கள், மனச்சோர்வு நீங்கும். நீங்க ஃப்ரீயா இருக்கிறப்ப கையை இப்படி வச்சு பழகணும். மனம் தெளிவடையும், புத்தி தெளிவடையும், மூளை செல்கள் புத்துணர்ச்சி பெறும், கோபம், மன அழுத்தம், டென்ஷன் இதெல்லாம் போகும், தலைவலி, தூக்கமின்மை விலகும். சின்முத்திரைக்கு ஞான முத்திரைன்னு பேரு. சரிங்களா? இந்த கட்டை விரலும் ஆள்காட்டி விரலையும் டச் பண்ணி வச்சிருக்கிறோம். முனிவர்கள், ஞானிகள் எல்லாரும் இந்த முத்திரை வச்சிருக்கிறத பார்க்கலாம். நிறைய சிலைகள்ல இந்த முத்திரை இப்படி இருக்கிறத நீங்க பார்க்கலாம். மேல கீழே வச்சிருப்பாங்க. சரிங்களா? இது அறிவுக்கான ஒரு முத்திரைன்னு சொல்றாங்க. இந்த முதிரை வைக்கும்போது அறிவு அதிகமா தூண்டப்படுகிறது. இந்த முதிரையில இது பஞ்சபூத சக்தின்னு சொல்லியிருக்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நிலம் என்பது நம்முடைய இந்த விரல், மோதிர விரல். நீர் சுண்டு விரல். நெருப்பு, காற்று, விண். அப்ப இந்த நெருப்பையும் காற்றையும் இணைக்கிறீர்கள் இந்த முத்திரையில. காற்றின் சக்தி அதிகமாகவும் நெருப்பின் சக்தி குறைவா இருக்கிறதுனால, சரியானா, சிறிய அளவில் இருக்கிற அந்த நெருப்பு அணைந்து மனம் ஒருமைப்பாடு கிடைக்கிறது. சரிங்களா?
இன்னும் இதை பத்தி நிறைய பேசலாம். கட்டை விரல்ல நம்ம பிட்யூட்டரி சுரப்பி இருக்கு, பீனியல் சுரப்பி இருக்கு. பிட்யூட்டரி பீனியல் நம்ம உடலுக்கும் மனதிற்குமான மிக முக்கியமான சுரப்பிகள். சரிங்களா? அப்ப பிட்யூட்டரி பீனியல் சுரப்பி நல்லா வேலை செஞ்சதுன்னா உடம்புல மனசுல நோய் வராது. அப்ப நம்முடைய கட்டை விரல் இரண்டும் எதை குறிக்கிறது? நீங்க காலில் பாதம் அழுத்த சிகிச்சையில் பாத்தீங்களா, கட்டை விரல் எதை குறிக்குது? இடது கட்டை விரல் வலது மூளையும், வலது கட்டை விரல் இடது மூளையும் குறிக்கிறது. அதுபோல நம்ம கையில் இருக்கிற கட்டை விரல்கள் எதை குறிக்கிறது? மூளை செல்களை, உள்ள இருக்கிற பிட்யூட்டரி பீனியல் கிளாண்ட பிரதிபலிக்கும். அப்ப இது நீங்க ப்ராப்பரா வைக்கிறப்ப நம்ம மூளை செல்கள் நல்லா வேலை செய்யும், மனசு நல்லா வேலை செய்யும், அறிவு விரிவடையும், நினைவாற்றல் அதிகரிக்கும், மூளை ஷார்ப் ஆகும். படிக்கிற மாணவர்களுக்கு அற்புதமான ஒரு முத்திரை சின்முத்திரை. காற்றினுடைய சக்தி அதிகரிக்கிறதால உடம்பு சுறுசுறுப்பு அதிகமாகும். இது நீங்க வச்சு பாருங்க. சோம்பேறித்தனம், மந்தத்தன்மை இதெல்லாம் நம்மளை விட்டு விலகும். உடல் ஆரோக்கியமா சுறுசுறுப்பா இருப்பேன் இந்த முத்திரை வச்சா. நீங்க ஃப்ரீயா இருக்கிறப்போல இந்த முத்திரை வச்சு பழகுங்க. தியானம் பண்றப்ப இந்த முத்திரை வைக்க கூடாது. ஏன்னா தியானம் பண்றப்ப இந்த முத்திரை வச்சீங்கன்னா கொஞ்சம் எனர்ஜி லாஸ் ஆகும். தியானம் பண்றப்ப நம்ம இந்த முத்திரையை தான் பயன்படுத்துறோம். ஓகேங்களா? சரி, மனம் சோர்வா இருக்கிறப்ப இந்த முத்திரையை வச்சீங்கன்னா மனசு புத்துணர்ச்சி அடையும், சுறுசுறுப்பு அடையும், புதிய புதிய நல்ல சிந்தனைகள் தோன்றும். அளவுக்கு அதிகமா தூக்கம் வர்றவங்க இந்த முத்திரையை வச்சு உட்கார்ந்தாங்கன்னா தூக்கம் குறைஞ்சிரும், தூக்கமின்மை பிரச்சனை சரியாயிரும். சரி, நல்ல வேலை செய்ய முடியும் உற்சாகமா. உடல் மனம் ரெண்டினுடைய செயல்பாடுகள் அதிகரிக்கும். சரிங்களா? மனம் சம்பந்தப்பட்ட ஹிஸ்டீரியா, அதாவது மனச்சோர்வு, மனச்சிதைவு, இதெல்லாம் இன்னைக்கு அதிகமான நோய்கள், பிரச்சனைகள், மனம் சார்ந்து. கோபம், இது எல்லாத்தையும் இது சரி பண்ணும். நரம்பு மண்டலத்தை நல்லா உற்சாகப்படுத்தும். நரம்பு சம்பந்தப்பட்ட குறைகளை இது தீர்க்கும். நரம்பு தளர்ச்சி, செர்பரல் பால்சி, சரிங்களா, மல்டிபிள் ஸ்க்லெரோசிஸ் போன்ற நரம்பு மண்டல குறைபாடுகள் இந்த பயிற்சியால சீராகும். பிட்யூட்டரி, தைராய்டு, கணையம் போன்ற நாளமில்லா சுரப்பிகளை நல்லா சுரக்க வைக்கும். விழித்திரையில ஏற்படுற நோய்களை இது சரி செய்யும். பக்கவாதம், முகவாதம் போன்ற நோய்களுக்கு, தசை குறைபாடுகளுக்கு சின்முத்திரை ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு பிராக்டிஸ். குரல் வளத்தை மேம்படுத்தும். குரல், பேச்சு இவை குறைவது போல் இருந்ததுன்னா இந்த முத்திரை நீங்க உபயோகிக்கலாம். மெதுவாக இதய துடிப்பை சீராக்கும். நுரையீரலில் ஏற்படும் அதிகப்படியான சளியை குறைக்கும். மூட்டுக்கள் சுலபமாக அசைய வைக்கிறது இந்த முத்திரை. மூட்டு வலியை குறைக்கிறது. வாதம் அல்லது வாயுவை அதிகரிக்கிறது. உடல் அதிகமான வாதம் உள்ளவர்கள் இதை பண்ணக்கூடாது. சரியாங்க? சிலருக்கு அந்த வாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்ததுன்னா இந்த முத்திரை பண்ண வேண்டாம். நீண்ட காலம் இந்த முத்திரை நீங்க செஞ்சு வச்சீங்கன்னா நம்ம மனக்கண் திறக்கப்படும். மூன்றாவது கண் அப்படின்னு சொல்றோம்ல, ஆக்கினை, நெற்றிக்கண், ஞானக்கண், அது ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகும் இதை பண்ணிட்டே வரும்போது. சரியாங்களா? கெட்ட பழக்க வழக்கங்கள் இருக்கிறவங்க இந்த முத்திரை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கெட்ட பழக்கங்கள் போய்விடும், தானா போயிடும். சரிங்களா? ரெண்டாவது ஒரு முத்திரை நம்ம பயன்படுத்துறோம், அதுக்கு பேர் ஆதி முத்திரை என்று பெயர். அது எப்படி நான் சொல்லி தரேன் உங்களுக்கு. சரிங்களா? குழந்தை அம்மா வயிற்றுக்குள்ள வச்சிருக்கு, கவனிச்சிருக்கீங்களா? இந்த 4 விரல் நீட்டி இருக்கணும், கட்டை விரலை உள்ள வைக்கணும், 4 விரலையும் மடக்கிக்கணும். குழந்தை அம்மா வயிற்றுக்குள்ள இப்படி வச்சு படுத்திருக்கும். சரிங்களா? பல காலங்கள் குழந்தை இப்படியே வச்சிருக்கு. இது பேர் ஆதி முத்திரை என்று பெயர். சரிங்களா? இந்த முத்திரை ஆண்மை குறைவை சரிப்படுத்தக்கூடிய சக்தி கொண்டது. அதே போல 5 புலன்கள்ல இருக்கிற சக்தியை மீட்டெடுக்கிறது. நிறைய மட தலைவர்கள், சரிங்களா, இந்த முத்திரையை பயன்படுத்திட்டு இருக்கிறது நீங்க பார்க்கலாம். நிறைய பேர் கை இப்படி வச்சுட்டே இருப்பாங்க. சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப சக்தி மிக்க முத்திரை. இந்த முத்திரை நாம இந்த மூச்சு பயிற்சியில மகிழ்ச்சி பயன்படுத்துறாங்க. 5 புலன்கள், தோல், நாக்கு, மூக்கு, கண்ணு, காது, இந்த 5 புலன்களை கொண்டுதான் நம்ம இன்பத்தை நுகர்றோம், மகிழ்ச்சியா வாழ்றோம். அப்ப இந்த 5 புலன்கள் இருக்கிற சக்தியை மீட்டெடுப்பதற்கு இந்த முத்திரை பயன்படுகிறது. யாராவது 5 புலன்ல பிரச்சனைனா இந்த முத்திரை பயன்படுத்துங்க. மூச்சு விடுபட இந்த முத்திரை அற்புதமாக செயல்படும். அதான் மகிழ்ச்சி மூச்சு பயிற்சியில் நினைச்சிருக்காரு பாரு. சரிங்களா? அதே போல மன அமைதியை கொடுக்கக்கூடிய ஆற்றல் இதுக்கு இருக்கிறது. சரிங்களா? நுரையீரலோட மேல் பகுதிக்கு ஆக்சிஜன் செல்ல, அனைத்து சுவாச பிரச்சனைகளும் தீர, தலை, கழுத்து, தோள்பட்டை, கைகள் மற்றும் விரல்கள் வரக்கூடிய இறுக்கம் தளர, இரத்த ஓட்டம் சீராக பாய, நரம்புகளை பலப்படுத்த, பய உணர்வு நீங்க, நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்க,
மன உறுதி, மன அமைதி கிடைக்க இந்த முத்திரை பயன்படுகிறது. அலை பாயக்கூடிய மனதை கட்டுக்குள் வைக்கக்கூடிய முத்திரை. குறிப்பா வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள், செரிமான பிரச்சனைகள், உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு மலம் போகிற பிரச்சனை இருக்கும். சரிங்களா? அடிக்கடி மலம் போற பிரச்சனை இருக்கும். அது எல்லாவற்றையும் குணப்படுத்தக்கூடிய அற்புதமான முத்திரை இந்த முத்திரை. இதை நம்ம இந்த பயிற்சியில பயன்படுத்தணும். உடலில் உயிரோட்டம் சீராக இருக்கும். உயிர் சக்தி பாதுகாக்கப்படுகிறது. உயிராற்றல் வெளியே போகாது. உடல் புத்துணர்ச்சியோடு இருக்கும். சரிங்களா? நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். மன ஒருமைப்பாடு கிடைக்கும். சுறுசுறுப்பா இருக்கலாம். நல்ல எண்ணங்கள் உற்பத்தி ஆகும். தீய எண்ணங்கள் நம்மளை விட்டு விலகும். உடல் எப்போவெல்லாம் சோர்வடையுதோ அப்ப நீங்க இந்த முத்திரை பிடிச்சீங்கன்னா உடம்பு சுறுசுறுப்பாகும். படிக்கிற மாணவர்களுக்கு உடல் சோர்வு ஏற்பட்டுச்சுன்னா 5 நிமிஷத்துக்கு மேல இந்த முத்திரை பண்ணாங்கன்னா உடம்பு உற்சாகமாயிரும். குறிப்பாக உடல்ல வித்து சக்தியை தவறாக அதிகமாக விரயம் செய்தவர்கள், அதனால் ஆண்மை குறைவு, வீரியத்தன்மை இழந்தவர்கள், சரி, இந்த ஆதி முத்திரை தொடர்ந்து செஞ்சு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வித்து சக்தியை அதிகப்படுத்தி கொள்ள முடியும். சரிங்களா? இது 2 முத்திரைக்கான பலன்களை தான் பேசியிருக்கிறேன். நேரம் ஆயிருச்சா? நான் அந்த பலன் எடுத்தேன்னா மணிக்கணக்கில் பேசுவேன். அதுதான் பிரச்சனையே. சரிங்களா? அதனாலதான் பலனுக்குள்ள அவ்வளவு சீக்கிரம் போறதில்லை. சொல்லாமே இருக்க முடியறது இல்லை. சரிதானுங்களா? சொல்லாமட்டா நீங்க பயிற்சி செய்ய மாட்டீங்க. ஏதோ சும்மா மூச்சு பயிற்சி சொல்லி கொடுத்த தம்பின்னு சொல்லிட்டு போயிருவீங்க. சரிங்களா? இந்த உடம்புல வாயுக்கள் தச வாயுக்களாக இருக்கிறது. அதுல உயிர்காற்று பிராணன், அப்படியே சொன்னால் பிராணன், அபானன், வியான், உதானன், சமானன், நாகன், கூர்மன், கிரகன், தேவதத்தன், தனஞ்சயன் என்று 10 வாயுக்கள். நீங்க உள்ள இருக்கிற மூச்சுக்காற்று உடலுக்குள்ள வந்து பல்வேறு வாயுக்களாக செயல்படுகிறது. சரி, இதை பற்றி எல்லாம் நான் அடுத்த வகுப்புல உங்களுக்கு மிக தெளிவாக 10 வாயுக்களை பற்றி பேசுறேன். ஒவ்வொன்றுக்கும் பத்தி நிறைய பேசணும். சரிங்களா? இப்ப நம்ம பயிற்சிக்குள்ள போயிடும். நான் இன்னைக்கு பயிற்சி உங்களுக்கு சொல்லி கொடுத்தே ஆகணும். இது நிறைய நன்மைகள் பேசிட்டே இருக்கலாம். சரிங்களா? சரி, இதெல்லாம் அடுத்த வகுப்புல உங்களுக்கு டீட்டெயில்டா சொல்றேன். இப்ப பயிற்சிக்குள்ள நம்ம போயிடுவோம். சரிங்களா? ஒரே நிமிஷம். இப்ப யாருக்காவது யூரின் இதெல்லாம் நம்ம நுரையீரல் எப்படி வேலை செய்யுதுன்னு அடுத்த வகுப்புல உங்களுக்கு தெளிவா விளக்குறேன். இப்ப நம்ம நுரையீரல பார்ட் பை பார்ட்டா விரிக்க போறோம். இதான் மகிழ்ச்சியோட பயிற்சி. நுரையீரல பார்ட் பை பார்ட்டா விரிக்க போறோம். கீழே, மேல, முன்ன, பின்ன, ரைட்டு, லெஃப்ட் வச்சு செய்ய போறோம் நுரையீரல் இப்ப. சரிங்களா? அதுக்கு ஒரே சந்தோஷமாயிரு. என்னடா இது, இத்தனை நாள் நம்மளை கண்டுக்கவே இல்லையே அவன். சரிங்களா? இன்னைக்கு போட்டு இந்த பயிற்சி செய்யறானே, சூப்பரா, நல்லா பண்ணு நல்லா பண்ணுன்னு அந்த என்ன சொல்றது, இந்த நுரையீரலுக்கே ஒரு கொண்டாட்ட சந்தோஷம் ஆயிரு இன்னைக்கு. நான் இத்தனை ஸ்லைடு காட்டினேன்ல, இது அத்தனையுமே எதனோடது? இந்த மூச்சு பயிற்சியோட ஸ்லைடு தான். சரிங்களா? சரி, ஏதாவது யூரின் பாத்ரூம் ஏதாவது அர்ஜென்ட்டா இருந்தா போயிட்டு வந்துருங்க. ஒரு 1 மினிட் கேப்பு. நாம் அடுத்தது ப்ராக்டிஸ் பண்ண போறோம். சரிங்களா? 1 மினிட் கேப் கொடுக்குறேன். பாத்ரூம் எல்லாம் போயிட்டு வந்துட்டீங்களோ? சரி, இப்போ பயிற்சிக்குள்ள போவோமா? பயிற்சி 5 நிமிஷம் தான். டோன்ட் வரி. சரிங்களா? விளக்கம் தான் மணிக்கணக்கில் பேசுறமே தவிர பயிற்சி அவ்வளவு இல்லை. ஓகே, சூப்பர். முதல்ல என்ன பயிற்சி பண்ணிட்டு இருந்தோம்? அதாவது கால் பயிற்சி பண்ணுமா? கால் பயிற்சி தானே பண்ணிட்டு இருந்தோம். சரிங்களா? ஓகே.
இப்ப கால் பயிற்சியில கடைசி எந்த நிலை பண்ணோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இந்த வஜ்ராசனத்துல வந்து கிட்னி மசாஜ் பண்ணியிருப்போம். ஞாபகம் இருக்கா? சரி, இப்ப அதே பொசிஷன்ல தான் மூச்சு பயிற்சி பண்ண போறோம். சரிங்களா? என்ன பயிற்சி? மூச்சு பயிற்சி பண்ண போறோம். என்ன முத்திரை வச்சிருக்கிறோம்? சின் முத்திரை வைத்திருக்கிறோம். சரிங்களா? 3 விரல் ஸ்ட்ரைட்டா, கட்டை விரல், ஆள்காட்டி விரல் ரெண்டையும் டச் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சிட்டீங்களா? ஓகே. இது எங்க வைக்கிறேன்னு பாருங்க. இந்த இடத்த கவனிங்க. தொடை மடிப்பு என்று சொல்றோம் இல்லையா? சரிங்களா? இடுப்பு பகுதியும் தொடையும் சேர்ற ஜாயிண்ட் இருக்குல்ல, மடிப்பு. சரியா? அந்த இடத்துல நெறி கட்டும். நமக்கு என்ன பண்ணும்? அடிபட்டு விட்டால் அந்த இடத்திலே நெறி கட்டும். இந்த நெறி கட்டக்கூடிய பகுதியில நாம என்ன வச்சிருக்கிறோம்? கையை வச்சிருக்கிறோம். கரெக்டா சின்முத்திரை அங்க உட்காரணும். சரிங்களா? 3 விரல் எப்படி இருக்கு பாருங்க, நேரா இருக்கு. உங்கள ஒரு சிலருக்கு உள்பக்கமா பார்த்த மாதிரி கிராஸா இருக்கு. அப்படி இருக்கக்கூடாது. நேருக்கு நேராக தொடையில நேராக இருக்கணும். 3 விரல் சேர்ந்து இருக்கணும். ஓகேங்களா? இதுதான் பொசிஷன். வஜ்ராசனம் போட முடியலைன்னா சுகாசனத்தில் உட்கார்ந்து கொள்ளுங்கள். சரிங்களா? ஓகே, இதுதான் பொசிஷன். வச்சுட்டீங்களா? ஓகே, இந்த பொசிஷன்ல இப்ப நல்லா மூச்சு இழுத்துக்கிறோம். ஓகே, மூச்சை விட்டுக்கிட்டே என்ன பண்றோம்? டவுன். சரிங்களா? மூச்சை விட்டுக்கிட்டே கீழே வாங்க. ஓகே, மூச்சை இழுத்துக்கிட்டே அப். நல்லா மூச்சு இழுத்துக்கிட்டே வரணும். மூச்சை விட்டுக்கிட்டே டவுன். மெதுவா பொறுமையா செய்யுங்க. பொறுமையா செய்யுங்க. மூச்சை இழுத்துக்கொண்டே அப். நல்லா மூச்சு இழுத்துக்கிட்டே மேல வரணும். நல்லா மூச்சு விட்டுக்கிட்டே கீழே போகணும். நல்லா மூச்சு இழுத்துக்கிட்டே மேல வரணும். நல்லா மூச்சு விட்டுக்கிட்டே கீழே போகணும். நல்லா மூச்சு இழுக்கணும். டவுன். நல்லா மூச்சு விடணும். ஓகே, குட். ரிலாக்ஸ். ரிலாக்ஸ்னா கீழே போயிடாதீங்க. இருங்க, இன்னும் ஒரே ஒரு பயிற்சி வஜ்ராசனத்துல. இப்ப ஆதி முத்திரை வச்சுக்கோங்க. ஆதி முத்திரை எப்படி வைக்கிறதுன்னு பாத்துக்குங்க. சரிங்களா? ஆதி முத்திரை எப்படி வைக்கிறோம்? 4 விரல் இப்படி, கட்டை விரல் உள்ள வைக்கிறேன். அப்படியே கையை மடிச்சுக்கிறேன். சரிங்களா? ஓகே, ஒரே நிமிஷம் இருங்க. நான் இதை ஸ்டாப் பண்ணிட்டு உங்களுக்கு கையில காமிச்சிடுறேன். ஏன்னா ஒரு சிலருக்கு இது டவுட் ஆகிருக்கும். இப்ப தெரியுதா வீடியோ ஃபுல்லா? இங்க பாருங்க, இங்க பாருங்க தெளிவா. கரெக்டா பாத்துங்க. கட்டை விரலை சுண்டு விரலுடைய கடைசியில மடிச்சு வச்சிருக்கிறேன். 4 விரலை மடிச்சிருக்கிறேன். சரிங்களா? இப்படி வச்சு குத்துனா எப்படி குத்துவீங்க? இந்த குங்ஃபு கராத்தேல எல்லாம் இப்படி வச்சிருப்பாங்க, பாத்துருக்கீங்களா? அந்த மாதிரி தான். சரியா? இங்க பாத்துங்க கை எப்படி இருக்குன்னு. கட்டை விரல் உள்ள இருக்கு. சரியா? தெரியுதா? கட்டை விரல் உள்ள இருக்குது. 4 விரல் மடிச்சிருக்கிறேன். நல்லா டைட்டா வச்சிருக்கிறேன். இப்ப மோதிரம் போட்டிருக்கேன். தெரியுதா உங்களுக்கு? மோதிரம். இந்த கையில மோதிரம் போட்டா எங்க இருக்கும்? இங்க இருக்குமா? இந்த கையில போடல. இப்ப 2 மோதிரமும் சேர்ந்தா எப்படி இருக்குமோ அப்படி சேர்த்திக்கணும். சேர்த்திட்டீங்களா? சேர்த்திட்டு அப்படியே இப்படி திருப்பி வச்சுக்கணும். திருப்பி. ஓகே, இப்ப மேல இருந்து பார்த்தா 4 4 8 விரல் நகமும் தெரியணும். மேல இருந்து பாத்தீங்கன்னா இந்த 4 4 8 விரல் நகமும் தெரியணும். அப்படி இதை சேர்த்தி வச்சுக்கணும். இதை பிரிக்க விடக்கூடாது. சேர்த்தி வச்சுக்கணும். இப்படி வச்சு அப்படியே உங்க வயிற்றுல வச்சுக்கிறீங்க. ஓகேவா? எங்க வைக்கிறீங்க? வயிற்றுல வச்சுக்கணும். பழைய அன்பர்கள் கூட இதை கரெக்டா பார்த்து கரெக்டா வைக்கணும். இதுல எப்படி காமிச்சிருக்கு பாருங்க. சரிங்களா? நல்லா சேர்த்து வயிற்ற ஒட்டி வச்சுக்கணும். வயிற்ற ஒட்டி வச்சுக்கணும். ஓகே, நல்லா மூச்சு விடுங்க. ஓகே, மூச்சை விட்டுக்கிட்டே டவுன். பொறுமையா செய்யணும். தலை கீழே தொங்கக்கூடாது. நேரா வாங்க. இதுல ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா, நீங்க கீழே போறப்ப நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா தலையை தொங்க விடுறீங்க. தலை தொங்கக்கூடாது. தலை, கழுத்து, முதுகு தண்டு நேரா இருக்கணும். நேரா போகணும். நேரா வரணும். ஓகே, பண்ணலாமா? நல்லா மூச்சு எடுத்துங்க. டவுன். மெதுவா கீழே போகணும். நல்லா மூச்சு விட்டுக்கிட்டே போகணும். நல்லா மூச்சு இழுத்துக்கிட்டே மேல வரணும். மெதுவா.
டவுன். மெதுவா கீழே போகணும். நல்லா மூச்சு விட்டுக்கிட்டே. ஆ, நல்லா மூச்சு இழுத்துக்கிட்டே மேல வாங்க. மெதுவா நல்லா மூச்சு இழுக்கணும். டவுன். ஆ, டவுன். நல்லா மூச்சு விடணும். தலை நேரா இருக்கணும். ஆ, நல்லா மூச்சு எடுக்கணும். ஓகே, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். சூப்பரா பண்றீங்க. அப்படியே நார்மலா உட்காந்துக்குங்க. நார்மலா உட்காந்துக்குங்க. ஓகே, 2 பயிற்சி தான் வஜ்ராசனம். மற்றதெல்லாம் சுகாசனம் தான். ஜாலியா பண்ணலாம். ஓகே, கவனிங்க. 3வது பிராக்டிஸ் எப்படின்னு. மொத்தம் 7 பிராக்டிஸ் சொல்லியிருக்கோம். 3வது பிராக்டிஸ், வலது கையை தொப்புள் மேல வச்சுக்கோங்க. இங்க பாருங்க, உங்க உள்ளங்கையோட சென்டர் பகுதி கரெக்டா உங்க தொப்புள் மேல இருக்கணும். டச் பண்ணி பாருங்க. உள்ளங்கையோட சென்டர் பகுதி கரெக்டா தொப்புளை டச் பண்ணி தொப்புள் மேல வச்சுக்கணும். ஓகே, வலது கையை மடிச்சு வச்சிருக்கிறோம்ல, கொஞ்சம் லைட்டா ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. வலது கையை கொஞ்சம் லைட்டா ஸ்ட்ரைட் பண்ணி நேரா வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். ஓகே, நேரா இருக்கணும். இது அப்படியே பின்னாடி போயிருக்கோம். இதை நேரா வச்சுக்கணும். ஓகே, இந்த படத்துல இருக்கிறது பாருங்க. இடது கை என்ன பண்றோம்? இடது கை எடுத்துட்டு போய் வலது காதை தொட்ட மாதிரி வச்சிருக்கிறோம். ஓகே, நல்லா புரிஞ்சுக்குங்க. இடது கையை வலது காதை தொட்ட மாதிரி வச்சிருக்கிறோம். லெஃப்ட் செஸ்ட அழுத்தி வச்சிருக்கணும். அதுதான் முக்கியம். லெஃப்ட் செஸ்ட அழுத்தி, இடது பக்க மார்பகத்தை இடது கையால அழுத்தி வச்சிருக்கணும். அப்பதான் வலது பக்கம் காற்று போகும். பண்ணலாமா? இப்ப நல்லா தலை நேரா வச்சுக்கங்க. ஒரு சிலருக்கு தலை என்ன இருக்கும்னா, இதை இப்படி வச்சோடனே தலை இப்படி திரும்பி, கை கூட சேர்ந்து தலை திரும்ப கூடாது. தலை நேரா இருக்கணும். என்னை பார்த்த மாதிரி வச்சு, கைதான் அங்க போய் முட்டணும். இதே மாதிரி உங்க இடது கையுக்கும் உங்களோட செஸ்டுக்கும் கேப் இருக்கக்கூடாது. நல்லா அழுத்தி பிடிச்சிருக்கணும். அப்ப காத்து முழுக்க வலது பக்க நுரையீரலுக்குள்ள போகும். இப்ப வலது நுரையீரல கவனம் வச்சு செய்யுங்க. 5 மூச்சு, ஆழ்ந்த மூச்சு. ஸ்டார்ட். 1, நல்லா மூச்சு இழுக்கிறோம். ஃபுல்லா மூச்சு விடுறோம். பொறுமையா செய்யுங்க. 2, நல்லா மூச்சு இழுக்கிறோம். ஃபுல்லா மூச்சு விடுறோம். 3, நல்லா மூச்சு இழுக்கிறோம். ஃபுல்லா மூச்சு விடுறோம். 4, நல்லா மூச்சு இழுக்கிறோம். நல்லா மூச்சு விடுறோம். 5, நல்லா மூச்சு இழுக்கிறோம். நல்லா மூச்சு விடுறோம். நல்ல டீப் பிரீத்தா இருக்கணும். ஃபுல்லா மூச்சு இழுக்கணும். ஃபுல்லா மூச்சு விடணும். ஓகேங்களா? உங்களால எந்த அளவுக்கு இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இழுத்து அந்த அளவுக்கு விடணும். ஓகே, அடுத்த பொசிஷன், 4வது பொசிஷன் பாருங்க. அப்படியே கையை மாத்திக்கிறோம். முதல்ல வலது கை தொப்புள்ள வச்சோமா, இப்ப இடது கையை தொப்புள்ள வச்சுக்கோங்க. சரியா? இப்ப போன பயிற்சியில வலது பக்க நுரையீரல பெருசு பண்ணிட்டீங்க. இந்த பயிற்சியில இடது பக்க நுரையீரல பெருசு பண்றீங்க. அப்ப என்ன பண்றோம்? இடது கையை தொப்புள்ள வச்சுக்கிறோம். வலது கையை கிராஸ் பண்ணி வலது மார்பை அழுத்தி வைக்கணும். மறுபடியும் சொல்றேன், வலது கையால வலது மார்பை அழுத்தி வைக்கணும். நிறைய பேர் இந்த கேப் விட்டுருக்கீங்க. கேப் விட்டீங்கன்னா எனர்ஜி இருக்காது. இப்ப இடது பக்கம் நுரையீரல கவனம் வச்சுக்கோங்க. 5 முறை ஆழ்ந்த சுவாசம். ஸ்டார்ட். 1, நல்லா மூச்சு இழுக்கணும். ஃபுல்லா மூச்சு விடுங்க. 2, நல்லா மூச்சு விடுங்க. ஃபுல்லா மூச்சு விடுங்க. 3, நல்லா மூச்சு இழுக்கணும். ஃபுல்லா மூச்சு விடுங்க. ஃபுல்லா நுரையில எம்டி ஆகணும். 4, நல்லா மூச்சு இழுக்கணும். நல்லா மூச்சு விடுங்க. 5, நல்லா மூச்சு இழுக்கணும். நல்லா மூச்சு விடுங்க. ஓகே, குட். ஆமா, அது ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகே, பேரு என்னோடது மறைக்குதுன்னா, நீங்க அந்த பேரை டச் பண்ணீங்கன்னா அந்த இது வீடியோ சேஞ்ச் ஆயிக்கும். ஓகே, சரி. அடுத்தது, நான் இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவா அனுப்புறேன். நீங்க பார்த்து பண்ணிக்கலாம். அடுத்தது இங்க பாருங்க, ஒண்ணும் இல்லை.
இப்ப 2 கை கிராஸா வச்சிருந்தீங்களா, ஒவ்வொன்னு கிராஸா வச்சீங்கல்ல, இப்ப 2யும் கிராஸா வச்சு, வலது கை மேல இருக்கணும், ரைட் ஹேண்ட் முன்னாடி இருக்கணும். ஓகேவா? சரிங்களா? இப்ப 2 பக்கம் வச்சு 2 பக்கம் செஸ்டையும் பிரஸ் பண்ணி பிடிங்க. 2 பக்கம் செஸ்டையும் பிரஸ் பண்ணி பிடிச்சுங்க. தெரியுதா? எப்படி வச்சிருக்குது பாருங்க படத்துல. 2 பக்கம் செஸ்டையும் பிரஸ் பண்ணி பிடிச்சிருக்காரு. தெரியுதா? பிடிச்சிருக்கேன் அதுல. இப்ப இந்த ஸ்டேஜ்ல 5 பிரீத் டீப்பா. ஓகே, நல்ல பேக் சைடு லங்ஸ் நல்லா விரியும் பலூன் மாதிரி. சரிங்களா? 1, நல்ல டீப் பிரீத், நல்லா மூச்சு இருக்கிறோம், ஃபுல்லா மூச்சு விடும். 2, நல்லா மூச்சு இருக்கிறோம், ஃபுல்லா மூச்சு விடுறோம். 3, நல்லா மூச்சு இழுக்கணும், நுரையீரல் நிரம்பணும், ஃபுல்லா மூச்சு விடணும், நுரையீரல் எம்டி ஆகணும். 4, 5. ஓகே, எந்த அளவுக்கு நல்லா மூச்சு இழுத்து விட முடியுமோ இழுத்து விடுங்க. ஒரு சிலர் கொஞ்சம் மெதுவா இழுத்து விட முடியும், பரவாயில்ல. ஒரு சிலர் நீண்ட நேரம் இதை விட செய்ய முடியும், பரவாயில்ல. அடுத்தது பாருங்க. பாருங்க, கையை 2ஐயும் சேர்த்து வச்சுக்கோங்க. கையை 2 எப்படி வைக்கணும்? இப்படி சேர்த்து வச்சுக்கோங்க. வச்சிட்டீங்களா? நடுவுரல் சேர்ந்து இருக்கணும். ஓகேவா? அப்படியே கைய பின்னாடி கொண்டு போங்க. காதை பொத்துவோம் இல்ல நம்ம, யாராவது சத்தம் போட்டாங்கன்னா காதை பொத்திக்கிறீங்கல்ல, சேம் அதே மாதிரி. பட் நடுவுரல் மட்டும் சேர்ந்து இருக்கணும், காதை பொத்திக்கணும். சரிங்களா? காதை பொத்திட்டு கையை விரிச்சு வைக்கணும். ரொம்ப முக்கியம் என்ன? கையை விரிச்சு வைக்கணும். கையை விரிச்சு வைக்கிறப்ப முன்பக்க நுரையீரல் விரிவடையும். பார்ட் பை பார்ட்டா விரிக்கிறோம். ஓகேங்களா? சிட்டு நேரா உட்காந்துக்குங்க, கையை விரிச்சுக்குங்க. ஓகே, 5 மூச்சு. 1, நல்ல மூச்சு இழுக்கிறோம், ஃபுல்லா மூச்சு வரும். 2, நல்ல மூச்சு இழுக்கிறோம், ஃபுல்லா மூச்சு வரும். பொறுமையே செய்யணும். 3, நல்ல மூச்சு இழுக்கிறோம், ஃபுல்லா மூச்சு விடுறோம். 4, நல்ல மூச்சு இழுக்கிறோம், ஃபுல்லா மூச்சு விடுறோம். 5, நல்ல மூச்சு எடுக்கிறோம், ஃபுல்லா மூச்சு விடுறோம். சரிங்களா? ரைட். இப்ப 6 நிலை பண்ணியாச்சு. இப்ப கடைசி நிலை இத பாருங்க, கவனிங்க. கண் பொத்துதல். கை எப்படி வச்சிருக்காங்கன்னு தெரியுதுங்களா? நல்லா கவனிங்க, இத பாத்துக்குங்க. சரிங்களா? இப்ப இடது கை மேல வலது கை முன்னாடி இருக்கிற மாதிரி கிராஸா வச்சிருக்கிறாங்க. இந்த பகுதி அப்படியே கொண்டு போய் கண்ணை பொத்திட்டாங்க. கண் பொத்துதல், அவ்வளவுதான். உங்க உள்ளங்கைய வச்சு கண்ணை பொத்திக்கிறீங்க. ஓகேவா? இந்த ஸ்டேஜ்ல 5 மூச்சு. மேல் பக்க நுரையீரல் நல்லா விரியும். மேல நுரையீரல் கவனிச்சு பாருங்க. ஸ்டார்ட். 1. ஓகே, டைம் ஆயிடுச்சு. இதை மட்டும் பண்ணிட்டு நிறைவு பண்ணிக்கலாம். 2, நல்லா மூச்சு இழுக்கணும், ஃபுல்லா மூச்சு விடும். 3, நல்லா மூச்சு இழுக்கணும், முடிஞ்ச வரைக்கும் மூச்சை நல்லா இழுக்கணும். 4, நல்லா மூச்சு இழுக்கிறோம், ஃபுல்லா மூச்சு விடும். எம்டி ஆகணும் நுரையீரல். 5, நல்லா மூச்சு இழுக்க, ஃபுல்லா மூச்சு விடுங்க. இழுக்கிறது எவ்வளவு முக்கியமோ விடுறது அவ்வளவு முக்கியம். இழுக்கிறப்ப ஆக்சிஜன் உள்ள போகும், விடுறப்ப கார்பன் டை ஆக்சைடு வெளியே வரும். எல்லா கார்பன் டை ஆக்சைடு வெளியே வரணும். ஓகே, ரிலாக்ஸ். சூப்பருங்க, அவ்வளவுதாங்க. இவ்வளவுதான் பயிற்சி. ஓகே, சூப்பரா பண்ணிட்டீங்க. எக்ஸலண்ட். உண்மையாலுமே சூப்பரா பண்றீங்க எல்லாருமே. ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப நிறைவா இருக்கு எனக்கு. சரிங்களா? ரொம்ப நல்லா பிராக்டிஸ் போகுது. இப்ப இந்த பயிற்சியும் நம்ம கை பயிற்சி, கால் பயிற்சி, மூச்சு பயிற்சி, இந்த 3 சேர்ந்து ஒரு வீடியோ உங்களுக்கு நான் அனுப்புறேன். சரிங்களா? இல்லாட்டி இந்த முழு வீடியோவை அனுப்புறேன். கைப்பயிற்சியிலிருந்து கடைசி வரைக்கும் அந்த வீடியோல இருக்கும். நீங்க இந்த மூச்சு பயிற்சி வரைக்கும் டெய்லியும் குறைஞ்சது 1 முறை, வாய்ப்பு இருந்தா 2 முறை டெய்லியும் பண்ணிட்டு வாங்க. பண்ண 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 உங்க நுரையீரலுடைய கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். உங்க உடம்புல ஆக்சிஜன் அதிகமாகும், பிராணசக்தி அதிகமாகும், உடம்புல இருக்கிற நோய்கள் எல்லாம் குணமாகும். சரிங்களா? பிரெக்னன்சி டைம்ல இந்த பிராக்டிஸ் பண்ணலாம். ஆனால் கவனமா இருங்க. இந்த மூச்சு பயிற்சி சின்முத்திரை, ஆதிமுத்திரை வச்சு பண்றத பிரெக்னன்சி டைம்ல பண்ணக்கூடாது. எதை?
வயிற்றை அழுத்துற மாதிரி இருக்கிற சின்முத்திரை ஆதிமுத்திரை வைக்கிற ப்ராக்டிஸை நம்ம என்ன பண்ணக்கூடாது, வயிற்று அழுத்தி பண்றதை பிரெக்னன்சி டைம்ல பண்ணக்கூடாது. மற்ற எல்லா ப்ராக்டிஸும் பண்ணலாம். இந்த 5 நிலை சொன்னோம் இல்லையா, அந்த 2 விட்டுட்டு மிச்சம் 5 நிலை பண்ணிட்டு வாங்க. சரிங்களா? மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. நல்லா சிறப்பா பண்ணிட்டு வாங்க. ரொம்ப நல்ல பேட்சா இருக்கீங்க. உங்க உடல் ஆரோக்கியம், மன அமைதி எல்லாம் இந்த பயிற்சி கொடுக்கும். உங்களை வாழ்த்திடுவோம். கண்ண மூடிக்கோங்க. அருட்பேர் ஆற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும், இந்த நிகழ்விற்காக அருள் தொண்டாற்றிக் கொண்டிருக்கிற அன்பர்களும் அவர்களுடைய அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும், இன்னும் உலக உயிர்கள், பிரபஞ்ச உயிர்கள் அனைத்தும் அருட்பேர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. அன்பர்களுக்கு ஒரே ஒரு அறிவிப்பு மட்டும் நான் சொல்லி நிறைவு பண்றேன். அதாவது இந்த ஆனந்த யோகா பயிற்சி 4வது பேட்ச்ல கிட்டத்தட்ட 1408 பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க. புரியுதா இல்லைங்களா? இதுல ரிஜிஸ்டர் பண்ணதுல ஒரு சிலர் வராம இருக்கீங்க. சரிங்களா? ஒரு சிலர் பர்ஃபெக்டா வர்றீங்க. உங்களை ஃபாலோ பண்றதுக்கு நாங்க எங்களோட ஆசிரியர்கள் ஒரு டீம் உருவாக்கி உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேச சொல்லியிருக்கிறோம். இந்த மாதிரி பயிற்சிக்கு வர்றீங்களா, ப்ராப்பரா வர்றீங்களா, எப்படி வர்றீங்க, என்ன ஏதுன்னு கேட்டு பண்ண சொல்லியிருப்போம். அது இந்த வாரத்துக்குள்ள உங்களை எல்லாம் ஃபாலோ பண்ணி அவங்க பேசிடுவாங்க. சரிங்களா? அப்படி யாராவது பேசல அப்படின்னா நான் அடுத்த வகுப்புல ஒரு நம்பர் கொடுக்குறேன். நீங்களா கூப்பிட்டு அந்த நம்பர்ல சொல்லிருங்க. யாரெல்லாம் ஃபோன் பண்ணி பேசுறாங்களோ, உங்களுக்கு பேசுறாங்களோ அவங்க தான் கன்ஃபார்மா இந்த பேட்ச்ல இருக்கீங்க. அவங்களுக்கு தான் சர்டிபிகேட் ப்ராப்பரா வரும். அப்படி யாராவது உங்ககிட்ட பேசல அப்படின்னா நான் ஒரு நம்பர் அடுத்த வகுப்புல கொடுக்குறேன். நீங்க அவங்களுக்கு நீங்க கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணிருங்க. எனக்கு யாரும் கூப்பிடலைங்க, நான் அந்த பேட்ச்ல வந்துட்டு இருக்கேன்னு. சரிங்களா? கூகுள் ஃபார்ம் முக்கியமா அந்த அளவுக்கு இந்த ஃபோன் கால் நீங்க அட்டன் பண்ணி ப்ராப்பரா அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு அவங்க கூப்பிடுவாங்க. இந்த பேட்ச் நல்ல பேட்சா அமைஞ்சிருக்கு. இங்க வந்திருக்கிற அந்த 1000 பேரையும் நம்ம அடுத்த லெவலுக்கு அப்படியே கொண்டு போகணும், கடைசி வரைக்கும். சரிங்களா? ஓகே, மிக்க நன்றி. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். இன்னைக்கு ஈவினிங் என்னோட சொற்பொழிவு இருக்கு. ரொம்ப அற்புதமான சிந்தனை. வாய்ப்பு இருக்கிறவங்க கலந்துக்கோங்க. சரிங்களா? அம்மா நிறைவு பண்ணிக்கலாமா? ஐயா போல் போட சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். இன்றைக்கு மூச்சு பயிற்சி, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் பயிற்சி அப்படின்ற தலைப்புல மூச்சு பயிற்சி பத்தி ரொம்ப அழகா நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்து சொன்னாங்க ஐயா. மூச்சின் முக்கியத்துவம் என்ன, அடுத்து வந்து காத்தை வச்சுதான் நம்ம ஆயுளே நிர்ணயிக்கப்படுது. மனிதனுடைய மூச்சு கணக்கு வந்து ஒரு நிமிஷத்துக்கு 16 மூச்சு, அந்த மாதிரி எல்லாம் எடுத்து சொன்னாங்க. மூச்சின் வேகத்தை குறைச்சிக்கிட்டோம்னா நம்ம ஆயுளை நீடிச்சுக்கலாம். மூச்சுக்கும் மனசுக்கும் தொடர்பு இருக்கு. மூச்சு அமைதி பற்றினால் மனம் அமைதியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது சின்முத்திரை பத்தி சொன்னாங்க, ஆதிமுத்திரை பத்தி சொன்னாங்க. நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாமே எல்லா இதுவும் பத்தியும் அழகா ஐயா எடுத்து சொன்னாங்க. அதனால இவ்வாறு இன்று சிறப்பானதொரு பயிற்சி முறையை நமக்கு வழங்கிய இறை ஆசிரியர் திரை மதன்குமார் ஐயா அவர்களின் உருவத்தை மனசுல நிறுத்தி நாம அவரை வாழ்த்திடுவோம். இறை ஆசிரியர் இறை மதன்குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். இறை ஆசிரியர் இறை மதன்குமார் ஐயா அவர்களும் அவர்கள் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீல் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ இறையருளும் குருவருளும் தேனிற்க வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அம்மா உலக நல வாழ்த்து. சிவஸ்ரீ அம்மா. உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும்.
நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன், வாழ்க வையகம் வாழ்க வளமுடன், வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. உலகநல வாழ்த்து பாடிய பூசியம்மா அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். இன்றைய வகுப்பில் கலந்து கொண்ட அனைவரும் தயவு செய்து இன்று போன் போடும்படி தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய மதிய நேர ஆனந்த யோக பயிற்சியில் பங்கேற்ற அனைத்து இறை சாதனைமார்ந்த இறை தொண்டர்களுக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இறை அன்பர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். இத்துடன் நிகழ்வை நிறைவு செய்து கொள்கிறோம். நன்றி. வாழ்க வளமுடன்.